லேலியா ஸ்தோத்திரம், லேலியா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது பவுல் அப்போஸ்தலர் அவரோடு கூட இருந்ததான அந்த ஊழியக்காரர்களும் சேர்ந்து சொல்லக்கூடியதான ஒரு காரியம் நாங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும், அதாவது அவருடைய வாழ்க்கையானது பரிசுத்தவான்களோடு கூட மட்டுமல்ல, பலதரப்பட்ட ஜனங்களுக்குள்ளே அவருடைய வாழ்க்கை இருந்ததுனாலேயே கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் குற்றம் பிடிக்கிறவர்களுக்குள்ளேயும் ஏதேனும் ஒரு விதத்திலேயும் ஊழியக்காரர்களை மாற்றிவிடலாம் என்று எண்ண முடியாதான அந்த ஜனங்களுக்குள்ளேயும் நாங்கள் எப்படிதான் இருக்கிறோமாம், தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம், வாசனை திரவியமாக இருக்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனால், எந்த நபரோடு கூட நாங்கள் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் நாங்கள் இருந்தாலும் சரி, நாங்கள் மற்றவர்கள் எங்களை பார்த்து தூஷிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நிலைமையிலே இல்லாமல் நல்ல ஒரு வாசனை வீசக்கூடியவர்களாகவே இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இதை சொல்லுகிறேன்? அது சூழ்நிலைகள்னால சில தப்பு வந்து போயிடுச்சு, அது அவங்க சொன்னதுனால ஒரு தப்பு வந்து போயிடுச்சு. இப்படியெல்லாம் நம்ம என்னிடத்தில் குறை இருக்கு என்று ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பழியை இனி ஒரு நபரிடத்தில் போடக்கூடியதான அந்த மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக இதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று. வாசியுங்கள். கிறிஸ்துக்கள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. போதும். யாரால் நற்கந்தம் உடையவர்களாக நல்ல வாசனை வீசக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்றால், அந்த மனுஷன் தேவனோடு தொடர்புள்ள மனுஷனாக இருக்க வேண்டும். மாம்சபலத்திலே ஒரு மனுஷனால் தொடர்ந்து வேகமாக ஓட முடியாது. ஓடலாம் குறிப்பிட்ட தூரம், அதன் பிறகு அந்த மனுஷன் தளர்ந்து விடுவான், சோர்ந்து விடுவான், உட்கார்ந்து விடுவான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டமான ஒரு வாழ்க்கை. அதுவும் குறிப்பாக ஊழியக்காரர்களாக நம்முடைய வாழ்க்கை என்பது மற்ற ஜனங்களை காட்டிலும் வேகமாக ஆத்ம பாரத்தோடு சிலுவையை முன்னோக்கி நிறுத்தி அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு ஓட்டத்தை உடையவர்கள். அப்படியானால் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில எப்பொழுதுமே ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, அந்த வெற்றி சிறக்க பண்ணிக்கூடியதான அந்த வாழ்க்கை உடையதான நபர்கள் மாத்திரம்தான் நற்கந்தமான நல்ல ஒரு வாசனை திரவியமாக நல் வாசனை வீசக்கூடியவர்களாகவே ஜீவிக்க முடியும், காணப்பட முடியும். சபையிலே ஒரு சில பிரசங்கியார்களை குறித்து, ஒரு சில ஊழியக்காரர்களை குறித்து, ஒன்னொருண்ட உதவிக்காரர்களை குறித்து நற்சாட்சி இருக்கிறது. என்கிட்ட வந்தே சொல்லுவாங்க, அவங்க நல்ல அழகா பிரயாசப்படுறாங்க, நல்ல அழகா சில காரியங்களை பண்றாங்க, சில நல்ல அழகா ஒரு சில உதவிக்காரங்களை பற்றி எப்படி அந்த வாலிய பிள்ளைங்களுக்கு பக்குவமாக அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்றபடி சொல்லி தனியாக அந்த பிள்ளைங்களை பேசி காரியங்களை பண்ணி இப்படி சொல்கிறாங்க. சில ஊழியக்காரங்களை எப்படி இவங்க விசாரித்து ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. இப்படி என்கிட்ட வரக்கூடிய காரியங்களை பார்ப்போமே. ஆனால் சிலரை குறித்து, சில ஊழியக்காரர்களை குறித்து, சில பிரசங்கியார்களை குறித்து, சில அதாவது 1-2 உதவிக்காரர்களை குறித்து நற்சாட்சி வருது. அது வரும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிடு. ஆனால் அநேகரை குறித்து வரக்கூடியது என்ன? இடரலுக்கு ஏதுவான காரியங்கள். அநேகரை குறித்து வரக்கூடிய காரியங்கள் என்ன? இடரலுக்கான, அதாவது இவங்க எங்களை இடர பண்றாங்க. அது அப்படியே சொல்லும்போது வருத்தமா இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியல. உங்களுக்கு தெரியணும், ஒரு ஊழியக்காரங்கிறது யாருங்கிறது. ஒரு ஊழியக்காரங்கிறது தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன். நீங்க உங்களை அற்பமா எண்ணலாம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் தேவனுடைய ஊழியக்காரங்கள். அந்த ஊழியக்காரங்க என்பது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று, ஆத்துமாக்களுக்கென்று, பரிசுத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதானவர்கள் தான் ஊழியக்காரர்கள். அந்த மனுஷன், அந்த ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரி ராஜாக்களை காட்டிலும், மற்ற அரசு உத்தியோகத்தை காட்டிலும், இந்த உலகத்திலே கனவான்கள் பெரியவர்கள் சொல்லக்கூடிய காட்டிலும் உயர்ந்தவர்கள். ஆனால் அந்த ஒரு நிலைமை உங்களுக்குள்ள இருக்கா என்று பார்க்கணும். உங்களை முதல்ல நீங்கள் சரியாக புரிஞ்சு, நான் யார்? ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஆழமான உணர்வு இருக்க வேண்டும். நான் தேவனுடைய ஊழியக்காரன்.
நான் தேவனுடைய ஊழியக்காரி, நான் பரிசுத்தமாக இருக்க அழைக்கப்பட்ட ஒரு நபர், நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அந்த ஒரு உள் உணர்வு உங்களுக்குள்ள இருக்குமேயானால் நீங்களும் எல்லா காரியத்திலும் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருப்பீர்கள். இது எப்படி? ஏதோ எல்லாரையும் போல் 4-1 போல. அதனால தான் அந்த நல்ல வாசனை உங்களை விட்டு அப்படியே போகுது. பூக்களை பாருங்க, நல்ல அருமையான மனம் வீசும். ஆனால் அந்த பூக்களை சுற்றிலும் எங்கேயாவது தீ போட்டிருந்தாங்களானால் அந்த புகை அந்த பூக்களில் படுமையானால் அதன் பிறகு அந்த பூவை எடுத்து நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்க, அந்த பூவில் அந்த பூவினுடைய ஒரிஜினல் மனம் இருக்காது. அந்த புகையினுடைய, அந்த தீயினுடைய, அந்த வெக்கையினுடைய அந்த ஒரு வாடை அந்த பூவில் இருக்கும். அதனுடைய தன்மையை இழந்து விடும். அதே போன்று தான் உங்களில் ஒரு சிலர், அதாவது அநேகர் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு சிலர், ஆனால் அவங்க பண்ணக்கூடிய டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கு, ரொம்ப வேதனை, உணர்ந்துக்கிட்ட தன்மையும் இல்லை. உங்களுக்கே தெரியும், உப்பு அதனுடைய சாரத்தை இழந்து போனால் அது வேற ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அப்போ நல்ல வாசனை வீசக்கூடியதான நல்ல ஊழியக்காரங்க, நல்ல பிரசங்கிமாரும், நல்ல உதயக்காரங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில இருந்து ஏதேனும் தப்புகள் தவறுகள் நீங்கள் பண்ணும்போது, ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, உங்கள் வாசனை நீங்கள் இழந்துட்டீங்க. அந்த நல்ல ஊழியக்காரன், ஆத்ம பாரமுள்ள ஊழியக்காரி அப்படி சொல்லக்கூடியதான அந்த வாசனையை நீங்கள் இழந்துட்டீங்க. அந்த ஜனங்கள் பார்க்கறது எப்படி? உப்பு சாரமற்று போயிட்டு இனி இது எதுக்கும் பயன்படாது. மறுபடி இது நற்கந்தம் உள்ளவர்களாக நல்ல வாசனை வீசக்கூடியவர்களாக விளங்கவே முடியாது. அந்த ஒரு மைண்ட் செட் இது உங்களுக்கு தெரியாது. வேதம் அதான் சொல்லு, உப்பு சாரமற்று போகுமே, ஆனால் அது வெளியிலே கொட்டப்பட்டு மிதிக்க மட்டும்தான். உங்கள் நற்சாட்சி எப்போ நீங்கள் இழக்கிறீங்களோ, 10 வருஷம் நல்லா ஊழியம் பண்ணியிருக்கலாம், 20 வருஷம் நல்ல ஊழியம் பண்ணியிருக்கலாம், அது எப்படி இருந்துட்டு போங்க. ஆனால் அந்த 21வது வருஷம் முதல் நாள் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, உங்கள் சாரத்தை இழக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல வாசனை இழக்கிறீங்க, துர்சாட்சி உடையவங்களா மாறுறீங்க, துர்வாசனை வீசக்கூடியவங்களா மாறுறீங்க, உங்களை குறித்த துர்ச்செய்தி எல்லா இடமும் பரவுது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு நீங்கள் ஜனங்களை ஃபேஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதான் முக்கியம். எவ்வளோ அருமையாக ஒரு பிரசங்கத்தை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, மக்கள் உங்களை எப்படி தான் பார்ப்பாங்க? அந்த பிரசங்கியாரா, அந்த ஊழியக்காரா, முடிஞ்சு போச்சு. வேதம் தான் நமக்கு சத்தியம். அந்த வேதம் தெளிவாக சொல்லுது, உப்பு சாரமற்று போகுமே, ஆனால் நீங்கள் எந்த விதத்திலும் சொல்ல முடியாது நான் அதுக்குள்ளே ஒவ்வொரு உப்பையாக எடுத்து அதுக்குள்ளே சாரத்தை ஏற்றுவேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒன்னால சாரம் ஏற்றவே முடியாது. ஊழியங்கிறது அவ்வளோ கனமான ஒன்று, அவ்வளோ கருத்தாக இருந்து அதை கண்ணும் கருத்துமாக இருந்து கவனிக்க வேண்டியதான ஒரு காரியம். அந்த கிருபைக்கு மதிப்பு அவங்களுக்கு தெரியலை, கிருபையை நிசாரமா என்றீங்க. அதனால என்ன? அதன் பிறகு தலைகீழ நின்னால உங்களுக்கு அந்த கிருபையை கிடைக்கல. எல்லாருமே ஊழியத்துக்கு வந்த எல்லாருக்குள்ளேயும் தேவன் ஒரு தாளந்து தந்திருக்காரு. அதான் 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து, ஏதாவது ஒரு தாளந்து ஆண்ட தந்து தான் ஊழியத்துக்கு அனுப்புறாரு. அநேகருக்கு அந்த கிருபை இருக்கு, ஆனால் இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல, இழந்துட்டீங்க. நான் அதுக்கு மதிப்பு தெரியாது. சிலருக்கு நல்ல சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய கிருபை இருக்கும், அது ஆண்டவராக இறங்கி உங்களுக்கு தரக்கூடியது. அதாவது உங்கள் மன்றாட்டின் ஆவி இருக்கும். நிறைய பேருக்குலாம் இங்கே வந்தவங்களுக்குலாம் முதல்லலாம் ஒரு உணர்வோடு ஆத்ம பாரத்தோட ஜெபம் பண்ணக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. ஆனால் நாள் போக போக என்ன ஆகுது? அந்த எண்ணங்கள் எல்லாம் போகுது. இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணுமானு பிறகு பாருங்க, உங்களுக்காண்டி உங்களுக்கு உணர்வோடு ஜெபம் பண்ண முடியாது, அடுத்தவங்களுக்காண்டி உங்களுக்கு உணர்வோடு ஜெபம் முடியாது. கிருபையை தந்திருக்கிறாரு, அநேகருக்கு தந்திருக்கிறாரு. ஆனால் விருதாவாக்குனவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதை நித்தமும் காத்துக்கொள்வது. எனக்கு அந்த வரி தான் ரொம்ப ஆழமாயா மனசுல பட்டுச்சு. அப்போ சிலருக்கு நம்ம நினைப்போம், நம்ம தான் ஊழியக்காரங்க, நம்ம தான் அனுபவம் உள்ளவங்க. நீ ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த கிருபை எப்படி காத்துக்கிடணும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அநேகருக்கு இலவசமாக லெகுவாக கொடுக்கப்பட்டதான அந்த கிருபைகள், அந்த மன்றாட்டின் ஆவி, அநேகருக்கு அந்த மன்றாட்டி ஜெபம் பண்ணவே முடியல. அதாவது அடுத்தவங்களுக்காக அழுது புலம்பி ஜெபம் பண்ண முடியுதான? ஆனால் ஒரு ஊழியக்காரனை கண்டிப்பா இருக்கணும். ஒரு ஊழியக்காரனுக்கு உணர்வு, அடுத்தவங்க ஒரு கஷ்டப்படுறாங்க அந்த காரியம் சொல்லும்போது இறுதியாக அது உணரணும். அப்படியா நீங்க மனசுக்குள்ளே அது ஐயோன்னு சொல்லி ஜெபம் பண்ண தெரியணும். இப்போ அந்த உணர்வு அநேகருக்கு இல்லை. ஏன்? அந்த கிருபையை தந்து தான் உங்களை ஊழியக்காரனாக்குனார். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன் இருக்கு. அப்படியான ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன மனப்பணியில் இருக்கணும்? தேவனோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஜெப ஆவி இருந்திருக்கணும். அடுத்தவங்களுடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் புரிந்து கொள்ளக்கூடியதான உணர்வுள்ள இறுதி இருக்கணும்.
தந்து தான் உங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்காரு. ஆனால் இப்போ எத்தனை பேருக்கு அந்த கிருபை இருக்கு தெரியாது. விருதவாக்கிட்டீங்க. அதை நித்தமும் காத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கா அதுவும் தெரியாது. நற்கந்தங்களாக நல்ல வாசனை வீசக்கூடியவர்களாக இருக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, துர்செய்தி துர்வாசனை வீசக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் இப்போ நார்மல் ஆயிட்டேன். இல்லை, தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. வேதம் ஒரு காலமும் பொய்யாகாது, ஒரு காலமும் அது பொய்யாகாது. அது விண்ணின் வார்த்தைகள், ஒரு காலம் பொய்யாகாது. அந்த வார்த்தை தெளிவா சொல்லுது, உப்பு சாரமற்று போனால் மறுபடி சாரம் ஏற்றவே முடியாது. ஒரு ஊழியக்காரங்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கவே கூடாது. இறங்கிட்டீங்க, உங்க காரியம் முடிஞ்சு. அடுத்து குடும்பக்காரங்களை வரவழைத்து மணிக்கூர் கணக்கில் பேசுறாங்க. என்ன குடும்ப பற்று? எதுக்கு குடும்ப பற்று? சரி, அவங்களே வராங்க, மணிக்கூர் கணக்கில் பேசுறதும் பயங்கர உபசரணையும் காரியங்கள். அடுத்து என்ன? தனக்கு பிடிச்சவங்களை வர சொல்றது. சின்ன குற்றமோ பெரிய குற்றமோ ஞானமா இருக்க தெரியணும். ஒன்று, உங்களால் ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியாட்டா சொல்லிடணும். நடத்தக்கூடிய ஊழியக்காரங்க இருக்காங்க, அங்கே சொல்லிடுங்க. இல்லை, நடத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க, அங்கே போய் சொல்லிவிடுங்க. உங்கள் வேலை, போகிறோமா, ஜோம் பண்ணுறீங்களா, வீட்டு சிந்திக்க போகிறீங்களா, வீட்டார நடத்துகிறீங்களா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்களா, வரக்கூடியவங்களை ஜோம் பண்ணுறீங்களா, ஞானமாக இருக்கணும். அது போக என்ன, ஜோம் பண்ணுங்க. இப்போ 4 மணிக்கூர் ஜோம் பண்ணணும்னா 4 மணிக்கூர் மட்டும் ஜோம் பண்ணிட்டு சும்மா இருக்கிறது இல்லை. அதை 10 மணிக்கூர் ஆகுங்க, அதை 15 மணிக்கூர் ஆகுங்க. அப்போ அந்த டைரியில் அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அடுத்த காரியங்களை சொல்கிறேன். தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு சாதகமாக பேசுது. அது அது அடிக்கடி நான் கேள்விப்பட்ட காரியம். ஒரு சாராரை சார்ந்திருக்கிறாங்க. இடரல்னா அது எப்படிப்பட்ட காரியம், நீங்கள் எவ்வளோ ஞானமாக இருக்கணும்னு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:19. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்டான். நீங்க வேதாகமத்தை திருப்பி திருப்பி படிச்சு பாருங்க. நிறைய இடத்துல கடன் கொடுக்கறதாட்டும் கணக்கு கேட்கிறதாகவும் வேதத்துல இருக்கு. நீங்க எல்லாம் வேதம் படிச்சவங்க தானே, திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. நிறைய உவமைகள் இருக்கு. அதுல எப்படி இருக்கு? குறிப்பாக கடன் கொடுக்கறதாகவும் அந்த கடனை மறுபடியும் கணக்கு கேட்கிறதாகவும் இருக்கு. சுவிசேஷ கடமைகளை செய்தான கடன் உண்டு. எப்படி? உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான சுவிசேஷ கடமைகளை குறித்துதான கடன் உண்டு. அவர் நிச்சயம் கேட்பார். தாளந்துகளும் திறமைகளையும் தந்திருக்கிறார். நோய்களை குணமாக்கக்கூடியது, பாரத்தோட ஜோம் பண்ணக்கூடியது. அப்படி ஒரு ஆள்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா அவங்க அழகா உங்களை நம்பி தன்னுடைய அந்த வாழ்க்கைகளை அப்படியே சொல்லி, அக்கா எனக்கு ஜோம் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு கிருபை. அதாவது அந்த பாவியை அப்படியே இழுக்கக்கூடியதான ஒரு கிருபை. அந்த தாளந்து, அந்த திறமைகளை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்கிறதான கடன் உண்டு. உண்மையா இருக்காத ஊழியக்காரனுடைய கடன் உண்டு. நிறைய கடன் உண்டு. 1000 2000 அந்த கடன் அல்ல. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே ஊழியக்காரன் இந்த ஸ்தானத்துக்கு உங்களை உருவாக்கி இருப்பாரானால் அவர் நிறைய தாளந்து தந்திருப்பார். நிச்சயமாக சுவிசேஷத்தின் மூலம் ஜனங்களை தொடக்கூடியதான கிருபையை தந்திருப்பார். உண்மையாகவே இந்த ஊழியத்தில் நீங்க இருக்கத்தக்கவாறு, உண்மையாகவே இந்த ஊழியத்தை செய்யத்தக்கவாறு அதற்குள்ள கிருபையை அவர் தந்திருப்பார். உங்களிடத்துல கணக்கு கேட்பார். ஆனா அப்படி கணக்கு கேட்டார், நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? எப்படி? அப்படி கணக்கு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? வேதம் சொல்லுது அவர் கணக்கு கேட்பார் என்று. அதுல மாற்றமே இல்லை. ஏன் ஆண்டவர் மட்டும் என்ன கணக்கு கேட்க இல்லை. அவர் எல்லாருக்கும் எஜமான். உங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறார். நிச்சயமாகவே கணக்கு கேட்பார். அப்ப என்ன கணக்கு நீங்க கொடுப்பீங்க? இத்தனை வருஷம் ஊழியத்துக்கு வந்துட்டீங்க. எத்தனை ஆத்மா நீ ஆதாயப்படுத்தினா, எத்தனை சுவிசேஷத்தை பாரத்தோடு அறிவிச்சா, எத்தனை சுவிசேஷம் ஜனங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. கணக்கு கேட்பார். என்ன பதில் சொல்ல போறீங்க? அவர் கணக்கு கேட்கும் போது சிரிச்சுட்டு, இப்போ எங்களை என்ன பண்ணிருங்க தெரியுமா? சந்திரன்லாம் வெப்பராளத்துல கேட்ட வரைக்கும் கல்லு போல இருந்து பதில் தர மாட்டியா? அவர்கிட்ட அப்படி இருக்க முடியுமா? முடியாது. இல்ல சிலர்லாம் சிரிச்சு மழுப்புவாங்க சிலரை, அங்க முடியுமா? முடியாது. கையும் காலம் நடுங்கும். கணக்கு கேட்கும்போது கொடுத்துதான் ஆகணும். அப்போ ஊழியக்காரங்க நமக்கு இன்னும் அதிகமான ஒரு காரியம் இருக்கு. எனக்கு எப்பவுமே மைண்ட்ல வர்றது ஒரு காரியம். ஐயா இந்த உலகத்துல இருக்கும்போது ஐயாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்துக்கு நிறைவேறதுக்கு ஐயா ஜெபம் பண்ணும்போது ஐயா விட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? இருக்கக்கூடிய எல்லா ஊழியக்காரங்களையும் அழைத்துக்கிட்டு நான் கிரியேச்சேன். அப்படித்தானே? அந்த வார்த்தை எனக்கு எப்பவுமே மாறவே இல்லை. ஏன்னா அப்ப விசுவாசிகள் தடையா இல்லை.
நீங்க யோசித்து பாருங்க. அப்ப விசுவாசிகள் தடையா பெரிய அளவுக்கு இல்லை. யாரு தான் தடையா இருக்கா? ஊழியக்காரங்க. ஊழியக்காரன் நீங்க மட்டும். நான் ஊழியக்காரன் சொல்லும்போது உதவிக்காரங்களும் பிரசங்கமார்களும் ஊழியக்காரன் எல்லாரும் தடையா இருக்குது. என்ன அதாவது ஆசாரிப்பு கூடங்கிறதான ஒன்று கூடாரம் இருக்குது. அந்த ஆசாரிப்பு கூடத்தில் மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு ஆசாரியர்கள் அனுப்புவாங்க. ஆனால் அப்படி போகும்போது அவங்க இறந்துட்டு அந்த இடத்துல யாரும் போய் எடுத்து வர முடியாதுன்னு சொல்லி காலில் சங்கிலி கட்டியிருப்பாங்க. அப்போ அதாவது அந்த ஆசாரி அந்த மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ளே போகிற முன்னாடி வரைக்கும் பல வருஷம் அவன் ஊழியம் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அங்கே அவன் மறிக்கிறது இல்லை. இந்த பர்டிகுலர் இடத்துக்குள்ளே அவன் போகும்போது மட்டும்தான் அவன் தன்னை இன்னும் அதிகமாக கண்டுபிடிச்சி சுத்திகரித்து அவன் என்ன செய்கிறான், போகிறான். இல்லை ஒரு சின்ன ஒரு தப்பு இருந்தாலும் என்ன ஆகுது, அவனுக்கு உயிர் போகுது. ஒரு சின்ன தப்பானாலும் சரி அவன் உயிர் போகுது. இது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன், விசுவாசிகளுடைய நிலைமை அது இன்னொரு விதத்தில் இருந்தாலும் கூட ஊழியக்காரர்களாகிய நம்முடைய நிலைமை பரிசுத்தமாக இருந்து தான் ஆகணும். பரிசுத்த தேவனுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்ட நம்ம அந்த பரிசுத்த குறைவுகளோடு காணப்பட்டு நான் மனுஷனா இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லை ஆண்டவரை அட்ஜஸ்ட் பண்ணிடணும்னா முடியாது. அது மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கணும். ஊழியக்காரி பரிசுத்தமாக தான் இருக்கும். அந்த பரிசுத்த குறைவோடு காணப்படுமே ஆனால் அடிதான் தண்டனை தான். அது அவரால் என்ன செய்ய முடியாது, ஜீரணிக்கவே முடியாது. இப்போ அதே ஆசாரியம் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பலிபீடத்தில் உள்ள அந்த ஆடுகளை வெட்டி மாடுகளை வெட்டி பலி செலுத்துறது சரி தான், பல காரியங்களை பண்ணுறாங்க, உயிர் போகலை. ஆனால் அந்த தேவ சமூகத்துக்கு உள்ள தேவனோட நெருங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வரும்போது உயிர் போகுது, அனுபவம் இல்லைன்னா. எதை எதிர்பார்க்குறாரு அந்த காலத்திலே ஆசாரியன்னா தேவ சமூகத்தில் போகும்போது அவன் மிகவும் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ தேவ சமூகத்தில் இருக்கிறோம், புல்பிட் பிரசங்க பீடத்தில் வந்து நிற்கிறோம், தைரியமாக வந்து நிற்கிறோம், பாவத்தில் வந்து நிற்கிறோம். அவர் நம்மளை அடிக்காத அவருடைய கிருபை. ஆனால் அவர் எதிர்பார்க்கிறார், நீ அதான் சொல்லுவாங்களே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதிகள், அவருடைய அம்பாசிடர்ஸ். நம்ம அவரை காண்பிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அப்போ கிறிஸ்து பாவமற்றவர். என்னிடத்தில் ஏதேனும் குற்றம் குறைகள் உண்டோ என்று கேட்டார். இல்லை. அப்போ கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்க வேண்டியது நாம், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யக்கூடியதாக நாம் மட்டும் குற்றம் குறைகளோடு இருந்துகிட்டு அது விசுவாசியை போல தான் என் வாழ்க்கை இருக்கும், ஆனால் ஒன்றும் இல்லை. நம்ம அதற்கேற்ற பரிசுத்தோடு இருக்கணும். தேவனோடு சேரக்கூடிய மனுஷன், தேவனாலே தெரிந்து கொள்ள விட்ட மனுஷன் ஒரு சின்ன தவறு செய்தாலும் அதனுடைய தண்டனை விளைவு அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன, மோசே. அடிக்கடி நான் யோசித்து பார்ப்பேன், அந்த மோசே தீர்க்கதரிசி என்ன தப்பு பண்ணினார்? ஒரு சின்ன தப்பு தான். எப்படி? ஒரு சின்ன தப்பு தான். என்ன தப்பு? பேசுனார், இவர் அடிச்சிட்டார். நீங்க பேக்ரவுண்டை யோசித்து பார்த்தா மக்கள் போட்டு நெருக்கினாங்க, மக்களுக்கு தொந்தரவு பொறுக்க முடியாம கோபத்தில் பண்ணிட்டார். ஆனா தேவன் அதை பொறுத்துக்கிடவே இல்லை. நான் சொன்னது உன்கிட்ட பேசதான் சொன்னேன், நீ அடிச்சா. தண்டனை என்ன? கானான் தேசத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் அப்படியே இழந்து போகுது. அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், ஏன் அந்த மோசே அவ்வளோ நெருக்கமானவர், முகமுகமாய் பார்த்து பேசக்கூடியவர், எங்கும் உண்மை உள்ளவர், அப்படியெல்லாம் சாட்சி பெற்ற அந்த ஒரு மோசே செய்த ஒரு சின்ன காரியத்தை ஏன் அந்த தேவனால மன்னிக்க முடியலை? ஒரு சின்ன எக்ஸாம்பிளை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு மனுஷன் தேவனோடு உள்ள உறவுல வளர 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 அவன் உயர்ந்து போக அந்த உறவு அப்படியே ஆகுது. நீங்க பாருங்க, தரமட்டத்தில் இருக்கும்போது ஒரு பொருள் மேலேருந்து கீழே விழும்போது ரொம்ப அடிபடாது. ஆனால் அந்த உயரம் அதிகமாக தேவனோட உறவு நெருங்கி அந்த உயரம் அதிகமாக போகும்போது அந்த மனுஷன் மேலேருந்து கீழே விழும்போது அந்த சேதம் அதிகமாக தான் இருக்கும். அதே போல தான் நம்ம தேவனோட நெருங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தவறுகளும் அது பெரிய விளைவுகளை உண்டாக்கும். ஏன்னா ஜனங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும், மோசே தேவனுடைய மனுஷன், மோசே தேவனோடு உறவாடுகிற மனுஷன், மோசே சொன்னா தேவன் பதில் கொடுப்பார். இப்படியெல்லாம் அறிஞ்ச ஒரு ஜனங்கள் அந்த மோசையை தப்பு பண்ணலாமா அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது புறஜாதிகள் தேவனுடைய நாமத்தை தூஷிக்க ஒரு இடம் வருது. அந்த ஒரு நிலைமை வரக்கூடாதுங்கிறக்கான் தான் அந்த தண்டனை அதிகமாக இருக்கும். என் இருதயத்தை கேட்டவன் யாரை சொல்றாரு? தாவீதை சொல்றாரு. ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அந்த தண்டனை அவருடைய காலம் வரைக்கும் அந்த வீட்டில் இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஏன் இப்படி? நமக்கு அதே நிலைமை தான். அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அழைக்கப்பட்ட அந்த அழைப்புல நிக்காம பரிசுத்த குறைவோட காணப்பட்டுட்டு மற்றவங்களை போல ஒரு சின்ன சின்ன குற்றம் குறை தானே, ஒன்றும் இல்லை அப்படி நீங்க நினைப்பீர்களே. ஆனா இல்லை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அது அதிகமா இருக்கும். திரும்பவும் எச்சரிக்கை, இனிமேல அது ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்னா ஐயாவுக்கு ஆண்டவர் சொன்னாரு, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். அது எப்போ என்னன்னு எனக்கு தெரியாது.
ஆனா தடையா இருக்க ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சொல்லுவோம் அது எழுப்புதல் எல்லாம் அடிச்சு விட்டுருவோம், எப்படி எல்லாம் ஊக்கமா ஜோம் பண்ணுங்க, நம்ம தான் தடையா இருக்கணும். ஒருத்தரும் தடையா இருக்கு, நம்ம தான் தடையா இருக்கணும். நம்ம விசுவாசிகள் இல்லை, பிரசங்கமா ஊழியக்காரங்கன்னா நம்ம தான் தடையா இருக்கும். நம்ம நிலைமையை உணர்ந்து ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து பொருத்தனை பண்ணி எப்படி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணியிருப்போம். அதுதான் நீங்க ரட்சிக்கப்பட்டேன்லாம் சொன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா ஊழியக்காரி அதுல எனக்கு தெரியாது, நான் பிரசங்கியார் எனக்கு தெரியாது. அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். எது? பாவம் இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது, இச்சை இருக்கக்கூடாது, நான்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. தேவன் உங்க இருதயத்துக்குள்ள உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணி பூரணமாய் கிரியை செய்யத்தக்கவாறு நீங்க மாறிதான் ஆகணும். அது இல்லையா நீங்க அனுபவம் இல்லாதவங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:5 வாசிங்க. தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். இங்க ஆண்டவரே உங்கள்கிட்ட கேட்கிறாரு, உன் கடன் எவ்வளவு என்று கேட்ட உங்களுக்கு சொல்ல தெரியுமா? அது வரைக்கும் நமக்கு தெரியாது உன் கடன் எவ்வளவு. இப்போ 5 வருஷம் ஊழியம் இருக்கும், 10 வருஷம் ஊழியம் பண்ணியிருப்போம், 20 வருஷம் ஊழியம் பண்ணியிருப்போம். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ கரெக்டாக பண்ணா இல்ல, அட்லீஸ்ட் உன் கடனாவது உனக்கு தெரியுமா? நீ எதுல எல்லாம் தவறு பண்ணுனா, நீ எதுல நான் நினைச்சிருந்த மாதிரி நீ பலன் கொடுக்கல, கேட்டவங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா? அதையாவது முதல்ல உணருங்க. ஏன் தேவன் என்னை அழைச்சிருக்கிறாரு? அழைச்ச தேவன் என்ற கடனை கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? யோபுவின் சரித்திரம் 31 16, 17 வசனங்களை வாசிங்க. எளியவர்கள் வஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ. இங்க அந்த யோபு ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் திரளான செல்வம் உடைய ஒரு மனுஷனா இருந்தாலும் கூட விதவைகளையோ எளியவர்களையோ திக்கற்றவர்களோ சாப்பிட ஆகாரம் இல்லாத நான் கொடுக்காம மறுத்தது கிடையாது. அதாவது சட்டம் கிடையாது, நீ கொடு நீ. ஆனா மனசாட்சி பிரமாணங்கிற ஒரு பிரமாணம் இருக்கு, நீ என்ன செய்யணுமா? நீ செய்யணும், கொடு. இங்க இந்த வசனங்களை ஏன் இந்த இடத்துல சொல்றேன்? உங்களுக்கு தெரியும், நீங்க எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் சிலரெல்லாம் அசட்டை பண்ணிருப்பீங்க, மனசாட்சியே இல்லாம சில காரியங்களை பண்ணிருப்பீங்க, இருதயமே இல்லாதவர்களா பண்ணிருப்பீங்க. அப்ப என்ன என்ன விதத்துல நீங்க தேவனிடத்துல நீங்க சாக்கு போக்கு சொல்ல முடியும்? யோபு பிரமாணங்கள் வருவதற்கு முன்பாகவே உள்ள ஒரு மனுஷன், நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்பாக உள்ள மனுஷன். இப்ப ஆபிரகாம நீங்க பாத்தீங்கன்னா, என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியாக அந்த வேதத்துல இருக்கு. அப்படி அர்த்தம் என்ன? ஆபிரகாமுடைய காலத்துல எழுத்து வடிவம் கிடையாது. அப்ப தேவன் என்ன செய்யறார்? சொல்லிதான் கொடுத்தார், ஆனா ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். மோசையின் காலத்துல தான் எழுத்து வடிவம் வந்துச்சு, எழுதி கொடுத்தார். நமக்கு ஆவியின் பிரமாணம். ஏன்? பரிசுத்த ஆவியான உள்ள வாசம் பண்ணுறார், அவர் உணர்த்துவார் இது தப்பு அது சரி. ஆனா இவங்களுக்கு உள்ள பிரமாணம் பாருங்க, மனசாட்சியின் பிரமாணம். அந்த மனசாட்சியின் பிரமாணம் அது நமக்கு இருக்கா? நீங்க யோசித்து பாருங்க, நமக்குள்ள மனசாட்சி அது எவ்வளவு இடத்துல, ஏழைகளும் சரி விதவைகளும் சரி, அது மட்டுமல்ல பொதுவாட்ட ஒரு கிளை சபைகள்ல இருக்கிறோம், இல்ல ஒரு இடத்துல இருக்கிறோம், மனசாட்சி படி செய்றீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:1-2 வசனங்களை வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அது கசப்பான பழங்களை தந்தது. ஊழியத்துக்கு தேவன் அழைக்கும் போது கற்களை பொறுக்கி என்று இருக்கு. அப்படின்னா நம்ம தகுதி இல்லாதவங்க தான் நமக்குள்ள ஊழியம் செய்ய ஊழியம் முழுமையாக பூரணமாக செய்ய தடையா இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் கண்டுபிடிச்சு பொறுக்கி தான் அதை வெளியே எடுத்து போட்டு நம்மளை ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி ஊழியத்துக்கு என்று அழைத்து கொஞ்ச காலம் உடனே ஊழியம் தரல, கொஞ்ச காலம் இருக்க வச்சு அதற்கு பிறகு ஊழியத்தை தருகிறார். தந்த பிறகு அவர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? பலனை எதிர்பார்க்கிறார், கனி எதிர்பார்க்கிறார். ஆனா கசப்பான பழங்களை என்ன பலன் கொடுக்குறீங்க? யோசிக்கணும். கசப்பான பழங்களை தந்தது என்று இருக்கு. யோவான் சுவிசேஷம் 21:15 வாசிங்க. அங்க என்ன, என்னை அன்பு செய்கிறாயான்னு கேட்க, அந்த உள்ளார்ந்த தேவனை குறித்த ஒரு ஸ்நேகம் உங்களுக்குள்ள இருக்குமே. ஆனா நீங்க
தெரியும், நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் தேவனாலே பிடிக்கப்பட்டவன். அப்படியானால் நான் தேவனுக்கு பயந்து தான் சகல காரியங்களும் செய்யணும், நல்ல கனிகளை கொடுக்கணும் எண்ணம் இருக்கும். வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். இங்க என்ன வார்த்தை கேட்குது? ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ இவர்களை காட்டிலும் அதிகமாக என்னிடத்திலே அன்பா இருக்கிறாயா? அந்த ஒரு சிநேகம் தான் வேணும். உங்களுடைய வாழ்க்கையில ஏன் வீழ்ச்சி, ஏன் ஆத்தும பாரம் இல்லை, ஏன் ஜனங்களை இடர பண்றீங்க? முக்கியமான காரியம், கற்கள் பொறுக்கப்பட்டாலும் மறுபடியும் கற்கள் ஏன் வருது தெரியுமா? தேவ சிநேகம் கிடையாது. தேவன் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறாரு, அது சாதாரண காரியம் இல்லைங்கிற உணர்வு கிடையாது. ஆனா எத்தனை பேர் நான் ஒவ்வொரு தடவையும் அந்த பாடு மரத்தை தியானிக்கும் போது என் கண்ணில் இந்த கண்ணீர் வருதுன்னு சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. அந்த உணர்வு, அதான் அனுபவம். சரி, கண்ணீர் தான் வரலாட்டா கூட அந்த இருதயம் உடைஞ்சிடும். அந்த அனுபவம் தான் உண்மையான அனுபவம். அந்த அனுபவம் உள்ள மனுஷன் பாடுகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் நிந்தங்களையும் சந்தோஷமா எதிர்கொள்வான். சந்தோஷமா எதிர்கொள்வான். ஏன் ஆண்டவருக்கு இப்படிப்பட்டதான பரிதாபமான வாழ்க்கை, என் ஆண்டவருக்கு இப்படிப்பட்டதான நிர்பந்தமான நிந்தை நிறைந்த வாழ்க்கை நான் ஏமாத்துறோம். அந்த ஜீவியம் ஓயிட்டே இருக்கும் ஆண்டவருக்கு. ஏன் ஏச்சும் பேச்சும் கேட்டோம் ஓயிட்டு? ஏன் அந்த பாடுகளை தியானிக்க 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 நான் படுறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏன் உங்கள்கிட்ட தேவ சிநேகம் இல்லை? அந்த பாடுகளை உணர்ந்து தியானிக்க முடியல. நீங்க ஆண்டவர் எனக்கு ஆண்டு பாடுபட்டு அதை நான் சொல்லவே இல்லை. கண்களை மூடி 10 நிமிஷம் நீங்க வாயை திறந்து பேசணும் வரைக்கும் நான் சொல்லலை. அந்த 10 நிமிஷங்கிறது 20 நிமிஷம் ஆனாலும் சரி, 30 நிமிஷம் ஆனாலும் சரி, அரை மணிக்கு ஆனாலும் சரி, உங்களுக்கு டக்குன்னு அடுத்த காரியத்துக்கு போக தோணவே செய்யாது. அதான் உண்மையான அனுபவம். அதான் உண்மையான அனுபவம். கடமைக்கு 10 நிமிஷம் ஆச்சு, இனி பாட்டு மரத்தை விடு, அடுத்த கிரியைக்காண்டி ஜெபம் பண்ணு. அது எதுக்கு? அப்படியாவது நீங்க ஜெபம் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான். மற்றபடி அந்த 10 நிமிஷங்கிறது 10 நிமிஷம் முக்கியம் கிடையாது. பாடுகளை உணரணும். ஒவ்வொரு நாளும் அந்த பாடை நீங்க அப்படியே உணர்ந்து பாருங்க, நீங்க உங்களை வெறுத்துருவீங்க. அந்த நான்ங்கிறதானது ஒரு மனுஷன் செத்த பிறகு அவருக்கு அந்த நான்ங்கிறது இருக்கவே செய்யாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? முக்கியமான ஒரு காரியம். அந்த அன்பு இருக்கா? இருக்காது. அந்த அன்பு இருக்குமே ஆனால் எதற்காக என் தேவன் அடிக்கப்பட்டாரு? என்ன பரிசுத்தப்படுத்துவதற்காக. சரி, பரிசுத்தப்படுத்தி அடுத்து எதை எதிர்பார்க்கிறாரு? அந்த ஆத்துமாக்களை, மற்ற ஆத்துமாக்களை ஆதாயப்படும். இப்போ ஊழியக்காரர்களை நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, ஆத்துமா ஆதாயம் பண்ணணுங்கிறது ஒரு சாதாரண காரியமா இருக்கு. ஒரு வாஞ்சையும் தாக முடியதாகவே இல்லை. அப்ப நம்மள்ட்ட அன்பு இருக்கா? ஒரு பிற மதத்து மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கிட்ட முக்கியமான காரணம் என்ன? கிறிஸ்தவங்களிடத்துல அன்பு இருந்ததுனால. அந்த குறிப்பிட்ட இடத்துல உள்ளவங்க அதை பார்த்து, அது எங்களுடைய மதத்துல இல்லை, எங்களுடைய மதத்துல தப்பு பண்ணனா உடனே வெட்டு கொலை இந்த மாதிரி காரியம் இருந்ததுனால அப்ப இது வித்தியாசமா இருக்கு, அப்ப இவங்க தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி நான் மனமாறினேன்னு சொல்லி ஒரு சாட்சியை நான் சொல்லியிருந்தேன். இப்ப அந்த ஒரு அனுபவம் சாட்சியின் ஜீவன் எங்க இருக்கு? இல்ல. பேதுருவே, சீமோனே, நீ அவர்களை காட்டிலும் என்னிடத்தில் அன்பா இருக்கு. அந்த அன்புங்கிறது எப்பொழுதுமே பாரத்தை தன் மீது வாங்கிக்கொள்ளும், சுமையை தன் மீது வாங்கிக்கொள்ளும், ஏச்சையும் பேச்சையும் தன் மீது வாங்கி கொண்டு அந்த அன்பை காட்டும். அன்புங்கிறது எல்லாமே கரெக்டா போகும்போது நான் உன்னை அன்பு செய்யறேன் அது இல்லை. அப்ப தேவனை நீங்க அன்பு செய்யறாங்க பாருங்க, அதுக்கு தடை என்ன தெரியுமா? அந்த பாடுகளை உணர முடியல உங்களால். அதாவது இந்த அறையம் படும் போது அப்ப எவ்வளவு துடிச்சிருப்பார், வஸ்திரம் இல்லாம தொங்கும் போது எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார், அந்த 3 ஆணில ஒரு தொங்கும் போது எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார். அதை உணரணும். உணர்ந்து பாருங்க, ஏய் நான் எல்லாம் ஒரு செத்த நாய், என்ன பேசிட்டு போ, அந்த ஒரு மனநிலை வந்துடும். அப்போ யார் என்ன சொன்னாலும் நீங்க சகிச்சுக்கிடுவியோ பொறுத்துக்கிடுவியோ, அந்த அன்பை காண்பிக்கலாம். எனக்காக என்ன ஆண்டவர் இப்படி எல்லாம் பட்டுக்காரு, நீ தானே என்ன பேசுற, ஒண்ணு இல்லை, நீ வாமா, நீ நல்லா இருக்கிறியா, என் மேல உனக்கு என்ன கசப்பு, அப்படியெல்லாம் பேசக்கூடிய குணம் உள்ளவங்க எத்தனை பேருக்கு இருக்காங்க? நான் காணல. ஆனா அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ இவர்களை காட்டிலும் அதிகமா என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். அந்த அன்பு இருக்கும்போது ஆத்ம பாரம் உண்டாகும். உண்மையிலே நீங்க இயேசுவை நேசிக்கும் போது உங்களுடைய சேவை நல்லா இருக்கும். இப்ப ஏன் நம்முடைய சேவை நல்லாவே இல்லை? ஒரு அதிகாரம் பிடிச்ச சேவையா இருக்கு, அன்பு நிறைந்த சேவை இல்லை. ஆத்ம பாரம், ஒரு கவலை, அந்த பாரம் இருக்கணும். அந்த பாரம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் அதை பார்த்து கிரியேச்சிவர். உங்களுக்கு என்ன தேவை? அந்த ஒரு பாரம் தான் தேவை. நீங்க 4 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டேங்கிறது எனக்கு முக்கியமே கிடையாது.
அது பாரத்தோட, அதாவது நீங்க வாய் திறந்து ஜெபம் பண்ணல, படுத்து கிடந்தா கூட, சாஞ்சி இருந்தாலும் சரிதான், எப்படி அந்த பாரத்தோட படுத்து கிடந்து, ஆண்டவர் இப்படியெல்லாம் உலகத்துல சம்பவம் நடக்குது, இப்படியெல்லாம் உலகம் நடக்குது, என்னால எதுவுமே பண்ண முடியல ஆண்டவர், அந்த இருதயம் உணர்ந்து கண்ணீரோட அவரை நினைச்சு பாருங்க. அந்த ஜெபம் பலனுள்ளதா இருக்கு. ஏதோ 4 மணிக்கு ஜெபம் பண்ணணும் அப்படி ஒரு நெருக்கத்தோட வாழுற வாழ்க்கையில உண்மையான வாழ்க்கை. சீமோனே, நீ இவர்களை காட்டிலும் அதிகமா என்ன நேசிக்கிறாயா? அதே கேள்வி உங்களை பார்த்து ஆண்டவர், நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்கிறார். ஆமா ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா உங்க ஊழிய இடத்துல தாழ்மை இருக்காயா? சரி, வரல ஆட்கள் ஊக்கமா ஜெபம் பண்ணல, மந்தமான நிலைமையில இருக்கு, அதுக்காக பாரப்பட்டு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? அந்த இடத்துக்காக, அந்த இடத்துல உள்ளவங்களுக்காக நீங்க எவ்வளவு கண்ணீரோட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த மனுஷன் வாரான் தூங்குறான், இந்த மனுஷன் வாரா குற்றம் பிடிக்கவே வாரா, இந்த மனுஷன் நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க ஒவ்வொருவரும் அவங்க நிலைமையில கொண்டு வந்து எத்தனை பேர் பாரத்தோட ஜெபம் பண்ணிருக்கீங்க? உபாகம் 13:3 வாசிங்க. அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரர் ஆகிலும் சொல்கிறவைகளை கேளாதிருப்பீர்களா? உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அப்போ நம்முடைய அன்பை தேவன் சோதிச்சு பார்ப்பாருன்னு சொல்லி எனக்கு இதெல்லாம் படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவன் நான் அன்பு செய்கிறேன், நான் அன்பு செய்கிறேன், நான் அன்பு செய்கிறேன் நம்ம சொல்லலாம், ஆனா ஆண்டவர் நான் சோதிச்சு பார்ப்பேங்கிறார். அப்போ ஊழியக்காரங்களாக நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மற்றவங்களை காட்டிலும் அதிகமா என்ன நேசிப்பாயான்னு கேட்கிறாரு. அதிகமா நேசிப்பாயா என்று சொல்லும்போது கேட்கும்போது ஆமா ஆண்டவரேன்னு சொல்லிட்டோம், ஆனா தேவன் சோதிச்சு பார்க்க போறார். அப்ப சோதிச்சு பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? மத்தேயு சுவிசேஷம் 25:25 வாசிங்க. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அதாவது எப்படிப்பட்ட ஒரு நிலைமை? அன்பு செய்யறேங்கிறது வார்த்தையெல்லாம் இருக்க தவிர கிரியையில இல்லை. வேதம் என்ன சொல்லுது? விசுவாசம், அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அப்போ வாயில அன்பு இருக்கு, வாயில அன்பு இருக்கு நம்ம சொன்னாலும் கூட அது கிரியையில இல்லாம இருக்குமே. ஆனால் நீங்க எந்த விதமான அன்பையும் காண்பிக்கல, தேவன் சோதிச்சு பார்க்கும்போது உங்களுடைய முடிவு பரிதாபமாகவே இருக்கும். இங்க என்ன, நான் பயந்து போய் அழகா நமக்கு பேச தெரியும். ஆண்டவரே அந்த இடத்துக்கு போனா நான் ஏதாவது ஸ்டெப் எடுத்து ஏதாவது காரியம் பண்ணுனா ஏதாவது குற்றம் குறை வந்துடும், குற்றம் குறை வந்தா எனக்கு சிச்சை, அதனால என்ன ஆண்டவரே நான் அப்படியே போவேன் அப்படியே வருவேன். அன்பு இருக்கா? கேட்க அழகா இருக்கு, கேட்க ரொம்ப அழகா இருக்கு, கேட்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அதுல அன்பு இருக்கா? ஆத்ம பாரம் இருக்கா? இல்லை. உங்களுக்கு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லாருமே சாக்கு போக்குல ரொம்ப பெஸ்ட். 1 ராஜாக்கள் 11:4 வாசிங்க. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாய கர்த்தரோடு உத்தமமாயிருக்கவில்லை. இங்க என்ன சொல்லுது? சாலமோன் வயது சென்ற போது, அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த மனுஷன் எப்படி இருக்கிற? ஆண்டவரோடு கூட இருக்கிற. ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த மனுஷனுக்கு பக்கத்தில் ஆண்டவர் தரிசனமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அவ்வளோ ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வயது சென்ற போது அந்த தொடர்பு அப்படியே தூரமாக போகுது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, ஒவ்வொருத்தங்களும் ஊழியத்துக்கு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு அனல் இருந்துச்சு, ஒரு அக்கினி இருந்துச்சு. நான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் செய்யணும். வந்த பிறகு இங்க என்ன சொல்ல, அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை, நீ ஏன் அடுத்தவங்களை பார்க்க? உனக்கு இயேசு கிறிஸ்து பார்க்க இல்லையா? உனக்கு இயேசு கிறிஸ்து இல்லையா பார்க்கறதுக்கு? இங்க சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள், இங்க எப்படி ஊழியத்துக்கு வந்தேன், வரும்போது நல்ல வைப்ரண்டா வந்தேன், ஆண்டவருக்கு ஆத்மாக்கள் ஆதாயப்படணும், ரொம்ப பிரயாசப்படணும், அப்படியே மாறு. அந்த அக்கினி எங்க போச்சு? அந்த அனல் எங்க போச்சு? வந்த உடனே ஒரு பொருத்தனை பண்ணிருப்பீங்க, ஆண்டவருக்குன்னு ரொம்ப வைராக்கியமா இருக்கும். இப்ப எல்லாம் எங்க போச்சு? அது எல்லாமே எங்க போச்சு? உங்களுக்கு நீங்களே கேளுங்க. சாலமோன் வயது சென்ற போது உங்களுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, முதல்ல இருந்து அனல் இருக்கான்னு கேளுங்க, ஆண்டு கணக்கு கேட்பார். 1 ராஜாக்கள் 11:11 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் சாலோமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். இங்க சாலமோனுடைய வாழ்க்கை தப்பா போகுது.
அவன்கிட்ட இருக்கக்கூடியதான் அந்த ராஜ்யத்தை அப்படியே எடுத்து என்ன செய்யறாரு, ஒரு 2 கோத்திரத்தை மட்டும்தான் தான் மகனுக்கு கொடுத்துட்டு, சாலமோன் மகனுக்கு கொடுத்துட்டு 10 கோத்திரத்தை ஒரு ஊழியக்காரன்ட்ட கொடுத்துட்டார். அவன் கற்பனையே பண்ணிருக்க மாட்டான், நானும் ராஜாவாவேன், அதுவும் 10 கோத்திரத்துக்கு நான் ராஜாவாவேன். ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்களுக்கு கிருபையை தருவார், தாளந்துகளை தருவார். அதை நீங்க பயன்படுத்தாம இருக்கும்போது அப்படியே எடுப்பார், அப்படியே எடுத்துருவார், அப்படியே எடுத்துருவார். இப்பவும் 2 கோத்திரம் மட்டும்தான் ரெகேபியாவுக்கு. காரணம் என்ன, தாவீதுக்கு ஒரு வாக்கு பண்ணார், உன் சந்ததி இல்லதான் அந்த ராஜபாரி நிற்கும். காரணம் என்ன, இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில் வர வேண்டியிருக்கிறதுனால, மற்றபடி இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காண்டி 2 பேரை பேருக்குன்னு சொல்லி கொடுத்து யூதாங்கிற ஒரு தேசத்தை உருவாக்கிட்டார். 10 கோத்திரம் இருந்து இஸ்ரவேல்ங்கிற ஒரு தேசம். அப்போ பெரிய ஒரு போர்ஷனை எடுத்து யெரொபெயாம்கிட்ட கொடுத்துட்டார். இந்த வசனம் உங்களுக்கு அற்பமா தோணும். ஒரு தாளந்தை கொடுத்துருக்காரு, அவன் பயன்படுத்தல, அதை அப்படியே வாங்கி உள்ளவன்ட்ட கொடுக்குறாரு. நீ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 28-30 வசனங்களை வாசிங்க. 25, 28, 30. அதாவது உங்களை அநேகருக்கு நல்ல தாளந்து இருந்திருக்கும், நல்ல கிருபை இருந்திருக்கும். வாசிங்க. அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பாருங்க, அப்போ உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் தாளம் தந்தார். அதை குறிப்பிட்ட காலம் பொறுமையா வச்சு பார்த்தார். கொஞ்சம் கவனமா இருங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதாவது இல்லாதவன்ட்ட ஆண்டவர் என்ன சொல்லுது, இல்லாதவனிடத்தில் அவன்கிட்ட இருக்கிறதையும் எடுத்து உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னு அர்த்தம் என்ன, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒருத்தன் என்கிட்ட இல்லைன்னு சொன்னா அவன் பொய்யன். அவன்கிட்ட ஒரு கிருபை இருக்கும், அவன் பிரயோஜனப்படுத்தல, அவன் சோம்பேறியா இருக்கான். அந்த கிருபை எடுத்து ஒன்னு அதிகமா பாரப்படுது, ஒன்னு அதிகமா பிரயாசப்படுது, இன்னும் 10க்கு கூட 11 வச்சுக்க. உங்க நிலைமையை யோசிங்க. பரிதாபம், வேதனையோட ஒவ்வொரு காரியமும் சொல்லேன். நிசாரமா இருந்தா ரொம்ப மாட்டுவீங்க. அடுத்தது திராட்சை ரசம் பார்த்துருப்பீங்க. கலப்பில்லாத ஒண்ணுனா திராட்சை ரசம் பாங்க. இது நானே இப்போ தான் அறிஞ்சுக்கிட்டேன். கலப்பில்லாத ஒண்ணுனா திராட்சை ரசம். அதாவது இப்போ சோறு வேக வைக்கணும்னா அந்த அரிசி என்ன செய்யணுமா, தண்ணியில் போடணும். இல்லை ஒரு குழம்பு வைக்கணும், அப்போ அதில் புளி சேர்க்கணும், உப்பு சேர்க்கணும், எரிப்பு இப்படி எல்லாமே எல்லாத்துலையும் சேர்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் கலப்பில்லாத ஒன்று அதை அப்படியே குடிக்கலான்னா திராட்சை ரசமா. அதில் இனிப்பு சேர்க்க வேண்டியதில்லை, தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. அந்த பழத்தை அப்படியே புளிங்க, அப்படியே குடிக்கலாம், இனிமையாக இருக்கும். ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் திராட்சை ரசத்துக்கு சமமானவங்க. ஒவ்வொரு ஊழியக்காரனும் எதுக்கு சமமா, திராட்சை ரசத்துக்கு சமமானவங்க. அவங்களுக்கு எந்த விதமான கலப்படமும் இருக்கக்கூடாது. இப்போ உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, குடும்ப பற்றுங்கிற கலப்படம் உள்ள ஆகிப்போச்சு, உலக ஸ்நேகங்கிற கலப்படம் ஆகிப்போச்சு. அப்போ தேவனால அப்படியே உங்களால பருக முடியல, உங்களை எடுத்து பயன்படுத்த முடியல. அந்த நிலைமை உத்தமமா இல்லை. அதாவது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே தான் ஊழியக்காரனை பற்றி தேவன் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு, உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே. அப்ப ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், கலப்பில்லாதவனா இருக்கணும். வாசிங்க. எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். பாருங்க, என்ன வார்த்தை சொல்லி கூட உண்மை இருக்கணுமா, உத்தமம் இருக்கணும், கலப்பு இருக்க கூடாது. இப்ப அநேகருடைய நிலைமைகளை ஒரு கலப்பான ஒரு வாழ்க்கை, குடும்பம், உலக சிநேகம், மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலக இச்சை எல்லாம் உள்ள அடங்கி. ஆனாலும் என்ன, நானும் ஒரு ஊழியக்காரன் இல்ல. கலப்பில்லாம இருக்கத விரும்பி குடிக்கிறது தேவன். அவர் எப்படி எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார், உத்தமமாக உண்மையாக அவர் விரும்புகிற பிரகாரமாக எந்த விதமான மாசும் கலப்பும் இல்லாத விதத்தில் நம்ம இருந்தா மட்டும்தான் எடுத்து பயன்படுத்த முடியும். ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, கலாத்தியர்கள் நிருபம் 2 அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. அங்க பேதுரு ஒரு மாயமாலம் காட்டுவார் ஆட்கள் இருக்கும்போது. எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதர் அவனுடைய கூட மாயம் பண்ணினார்கள். அவருடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழப்புண்டான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாவது ஒரு சிலர் வருகிறதுக்கு முன்னாடி அந்த புறஜாதி மக்கள் கூட எல்லாம் நல்லா கலந்து இருந்து சாப்பிட்டு சிரிச்சு பேசி எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா யூதர்கள் வாராங்க, அந்த புறஜாதிகளை அப்படியே விட்டாச்சு. ஒரு மாயமால். உங்க வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க, ஒரு மாயமாலம் இருக்கும். ஆளு கண்டு இடங்கண்டு, எப்படி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்நேகமா இருந்தா அவங்களுடைய இன்னொரு விதம், அப்படி ஆள் கண்டு இருக்கக்கூடியதான ஒரு காரியங்கள் உள்ளவங்க
தேவனுடைய உண்மையான ஊழியக்காரங்களா இருக்க முடியாது. உங்களை உபசரிக்கிறாங்களா உபசரிக்கல தேவை கிடையாது. ஆத்மா, அதான் பிரகாசமான மனக்கண்கள்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த கண் மாம்சத்தை பார்க்க கூடாது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. யூதா புத்திரர் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்த தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். இங்க ஆலயம் தீட்டுப்பட்டதுன்னு இருக்கு, அருவருப்பை வைத்தார்கள் இருக்கு. இது ஊழியக்காரங்களுக்கும் பொருந்தும், பிரசியமானவர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா ஜெப வீட்டை ஒட்டி அல்லது ஜெப வீட்டுக்குள்ளதான் ரூமுகளே இருக்கு. அப்போ உங்க நடத்த, பேச்சு இதெல்லாம் கவனமா இருக்கு. உங்களுக்கு வராண்டான்னு சொன்னாலே எங்க வந்துடும், ஜெபேடா வந்துடும். ஜெபேடு ஏன்னா எல்லாம் உள்ள இருக்கு. ஆனா இது தேவன் உலாவக்கூடிய இடம், தேவன் தங்கக்கூடிய இடம். நான் கருத்தா இருக்கணும். அவருடைய கண்கள் எல்லாத்தையும் பார்க்குது, அவருடைய காதுகள் எல்லாமே கேட்குது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடம், பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இடம். நான் ஜாக்கிரதையா இருக்கணும். யார்கிட்ட உணர்வு இருக்கு, யார்கிட்ட எண்ணம் இருக்கு, யார்கிட்ட எண்ணம் இருக்கு, யார்கிட்ட உணர்வு இருக்கு நமக்கு. அதாவது நமக்கு தெரியல, நம்ம அனுபவிக்கக்கூடியதான அந்த பாக்கியங்களை. தேவாலயத்துக்கு ஒட்டி இருக்கிறோம், நம்ம ரூம்கள் இருக்கு, அல்லது தேவாலயத்துக்குள்ளதான் பரிமாறுறோம். நம்முடைய நடக்கைகள், பேச்சுகள், காரியங்கள் எப்படி இருக்கு? தேவையில்லாத காரியங்களை சில பேசணும். எழும்பி போயிருன்னு சொல்ல உங்களை எத்தனை இருக்க முடிச்சு இல்ல. ஆண்டவர் உன் மேல வருத்தப்படுறாரு. தேவன் இருக்கக்கூடிய இடம், அருவருப்பை கொண்டு வைக்கிறீங்க. தேவையில்லாத காரியங்களை பேசணும். எழுப்பி போன்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? முடியாது. என்ன நினைப்பா அவ்வளோ? என்ன நினைச்சிட்டு போட்டு, ஏன் நீ என்ன நினைச்சிட்டு போ. ஆண்டவர் சொல்லுவார், நீ தான் உண்மை உத்தமமான ஊழியக்காரன். ஏன் நீ என்னுடைய பக்கத்தில் நிற்க. அதாவது லேவி கோத்திரம் காலம் வரைக்கும் சபிக்கப்பட்ட ஒரு கோத்திரமாக தான் இருந்துச்சு. ஏன்னா லேவி ஒரு தப்பு பண்ணிரும், கொலை பண்ணிரும். அப்ப அந்த கோத்திரமே சபிக்கப்பட்டிருக்கும். ஆனா மோசே சொல்லுவாரு, இந்த மக்கள் கண்டுக்குட்டியை வணங்குறதுனால அவங்கள கொல்லணும். என் பக்கத்துல யார் நிற்கான்? லேவி கோத்திரம் நிற்கும். எந்த ஒரு மனுஷன் தப்பு பண்ணனா இருந்தாலும் தேவனுக்கென்று வைராக்கியமா சில காரியங்களை பண்ணுவானே, ஆனால் அவனுடைய சாபம் உடைக்கப்பட்டு அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஏன்னா அங்க சொல்லுவார், போய் கொல்லு நீ. மோசே சொல்லுவார், வெட்டி கொல்லு நீ. ஐயோ, எங்க சொந்த குடும்பம், சொந்த உறவினர், இவங்களை எப்படி வெட்டி கொள்ளலாம் நீ? லேவி கோத்திரம் வாள் எடுத்தான், வெட்டினான். 3000 பேரை எவ்வளவு செத்தாங்க. ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு தெரியுமா? அந்த லேவி கோத்திரம் ஆசாரிய கோத்திரமா மாறுச்சு. வாசிங்க யாத்திரையாகமம் 32:26. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். எல்லாரும் கூடி வந்தாங்க. அந்த கோத்திரம் சபிக்கப்பட்ட ஒரு கோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அதாவது தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியதான ஒரு கோத்திரமாகவே மாறுச்சு. அதுக்கு முன்னாடி லேவியை உருவாக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு உருவாக்கல. சாபம் உடைக்கப்பட்டுச்சு, ஆசீர்வாதம். அவர் யாரையும் உயர்த்தக்கூடியவர். நான் இருக்கக்கூடியதான ஆசாரிப்பு கூடத்துக்கு வர்றதுக்கும் நீங்க தான் வேணும். லேவி கோத்திரம் தான் வரணும், அதுல ஆசாரியர்கள் தான் வரணும். அப்படியே ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை கொடுத்தாரு. அந்த ஒரு வைராக்கிய வாஞ்ச, யாண்டோருக்குன்னு வாழணும், யாண்டோருக்குன்னு வாழணும், வேற ஒன்றும் பார்க்கணும். எனக்காக பாடுபட்டவர், நான் அவருக்கு வாழணும். வேதம் இப்படி சொல்லுது, நான் இப்படியே இருப்பேன். இது தேவனுடைய சன்னிதானம், வெளியே போ சொல்ல தெரியணும். மோசே எங்க உண்மை உள்ளவன் என்று சொல்லப்பட்டு, நீங்க உங்க ஜீவியத்தை பாருங்க, உங்களுக்குள்ள அந்த உண்மை இருக்கான்னு பாருங்க. எங்க உண்மை உள்ளவன் வாசிங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அதாவது எங்கும் எல்லா இடத்திலும் உண்மையா இருங்கய்யா, எல்லா இடத்திலும் உண்மையா இருங்க. ஆண்டவருக்கு பயந்து அவர் பார்த்துட்டு இருக்கிறாருங்க, அந்த ஒரு எண்ணம் இருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். பாருங்க, ஒரு ஊழியக்காரன் சொல்லும் போது அனல் இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் சொல்லும் போது அனல் இருந்து தான் ஆகணும். குளிரா இருக்க முடியாது. நீங்க அனலா தான் இருந்தாகணும். அக்னி உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த அனல் இருந்து உங்களுக்குள்ள என்ன செய்யணும்னா கிரியை செய்துதான் ஆகணும். எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், கொடுக்கப்பட்ட காரியங்களை உணர்வோடு இருங்க. அனல் இருக்கணும். அந்த அனல் இல்லையா நீங்க தப்பு பண்றீங்க. அந்த அனல் உங்களுக்குள்ள இல்லைன்னா வாந்தி பண்ணணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஊழியத்திலிருந்து தூக்கிடுவார். அது வாந்தி பண்றது பிறகு அந்த வாந்தியில போய் நீங்க ஐயோ என் பொண்ணே வாந்தின்னு சொல்லி அதை எடுத்து ஒரு குப்பியில விட்டு அதை வச்சிருப்பீங்களா? இல்ல மறுபடியும் குடிப்பீங்களா? இல்ல, கிட்டையே போக மாட்டீங்க. அப்படி அர்த்தம் என்ன? அது பிறகு நீங்க தள்ளப்பட்டு போவீங்க. வாந்தி பண்ணுவேன், தள்ளிட்டேன்
மறுபடியும் நீங்க பிரயோஜனமே இப்போ உள்ள ஒரு சோறு இருக்கிற வரைக்கும் தான் அது ஜீரணமாகும். வாந்தி பண்ணி வெளியே வந்துட்டு ஐயோ 2-3 சோறு இருக்குன்னு சொல்லி உள்ள போடுமா? போடவே மாட்டோம். அப்ப அதே போலதான் வாந்தி பண்ணிடுவார். ஏன்னா அனலா இல்லை, ஆண்டவர் உங்களை வாந்தி பண்ணிடுவாரு. பிறகு நீங்க கிருபை இழந்துட்டேன் எல்லாம் இழந்துட்டேன்னா ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் இந்த ஒரு கடுமையான ஒரு காரியம். உப்பு சாரமற்று போனால் மிதிக்கப்படும், உப்பு சாரமற்று போனால் மிதிக்கப்படும், உப்பு சாரமற்று போனால் மிதிக்கப்படும். கிருபையை இழந்த பிறகு கிருபை உங்களுக்கு கிடைக்கவே செய்யாது. அனலா உங்களுக்கு இருக்க முடியாம வாந்தி பண்ண போகக்கூடிய நிலைமையில இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா? சிலவங்க வந்து வாந்தியை விழுங்குவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? அதாவது வண்டியில இருப்பாங்க, சில காரியங்கள் இருப்பாங்க, வேற வழியில விழுங்குவாங்க. அப்புறம் அது ஏதேனும் ஒரு விதத்துல வெளியே வந்துதான். அப்ப அர்த்தம் என்ன? உங்களை வாந்தி பண்ணணும் அவர் தீர்மானிச்சா உங்க காரியம் முடிஞ்சு. அழுங்க, புலம்புங்க. அந்த இடம் வறட்சியான இடமா இருந்தாலும் எப்படியாவது ஆண்டோட்ட கெஞ்சி மன்றாடி அதை நீர்ப்பாய்ச்சலான இடத்தை மாத்திரதான் உங்களுடைய முக்கியமான காரியமா இருக்கு. இப்ப பிரேசில்ல அமேசன் காட்டுல 14,000 பேர் ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க. 14,000 பேர் ஒரே ஐடியா. அந்த 1000 கொஞ்சம் கூடுதல் இருக்கும், 14 16 தெரியாது. அதுக்கு வித்துட்டது 2 பேர் சாட்சி கொடுத்துருக்காங்க. 10-20 வருஷமாட்டே அவங்க ஊழியம் பண்றாங்க. ஏன்னா அந்த பிரேசில் அமேசன் காட்டுக்குள்ள அந்த போட்டெல்லாம் வசதி சரியா இருக்காதான், ஃபுல்லா மரங்கள் இடம், அங்கேயும் மக்கள் இருந்திருக்காங்க. அந்த மக்கள்ல உயிரை பணைய வச்சு 2 பேர் எத்தனையோ வருஷமா, கிட்டத்தட்ட 20 வருஷமா போராடி ஊழியம் பண்ணிருக்காங்க. அதனுடைய பலனை இப்ப அனுபவிக்கிறாங்க. வறட்சியான இடம் தான், போனா யாருன்னு தெரிய கொல்லுவாங்க, ஊழியம் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடமா, அங்க உப்பை இல்லை சப்பை இல்லை, கேட்க நல்லா இருக்கு. உங்களை ஆண்டவர் நினைச்சிருவா தெரியுமா? நீ கள்ள ஊழியக்காரி, நான் வாந்தி பண்ணிடுவேன், நீ பிரயாசப்படலை. நான் இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் நிறைய மக்களுடைய வாழ்க்கை குறித்து சொல்லுவேன் பைபிள்ல இருந்து. எதுக்குன்னா, அதாவது நல்லா தொடங்குனாங்க, முடிக்க முடியலை. தேவனாலே நியமிக்கப்பட்டாங்க, முடிக்க முடியலை. அந்த ஒரு நிலைமையில அநேகர் இங்கேயும் இருக்கிறீங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட், அதாவது யார் யார் விழுந்தாங்கிறது. அதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில ஏன் வீழ்ச்சி வருது, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில ஏன் வீழ்ச்சி வருது? முதல் காரியம் சுய பரிசோதனை கிடையாது. என்ன கஷ்டம் ஆனால் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என் ஜீவியம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலைன்னா நீங்க விழுவீங்க. ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்குன்னா, நான் என்ன கரெக்டாக போயிட்டேன், என் ஜீவியம் நல்லா, அப்படிதான் உங்களுக்கு இல்லை ஏதேனும் குற்றம் குறை உண்டா அப்படி. அதாவது போகக்கூடிய ஒரு கிருபை, அந்த கிருபை தேவை. ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் அங்கே விழுந்துருவனோ இங்கே ஒரு எண்ணம் இருக்கும். இல்லை நான் கரெக்டாக தான் போகிறேன், எனக்கு வீழ்ச்சியே வராதுன்னு உங்களுக்கு எண்ணம் இருக்குமே, ஆனால் நீங்கள் விழுந்துட்டீங்க. எப்பவும் ஒரு மனுஷன் நான் சரியாக தான் இருக்கிறேன், எனக்கு வீழ்ச்சியே வராது, நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன், யார் அதை எப்போ எண்ணுறீங்களோ நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். எப்பவுமே நான் விழுந்துடக்கூடாது, நான் பலவீனமுள்ள ஒரு மனுஷன், என் வாழ்க்கையில் நான் ஆண்டுக்கு பயந்து ஓடணும், அந்த ஒரு ஓட்டம் ஓடணும், அந்த ஒரு மனநிலை உள்ள ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் நான் என்ன கவனிக்கணும், எனக்கு கூட வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தோடையே ஒவ்வொரு நாளும் ஓடும். இப்போ முதல் காரியம் சுய பரிசோதனை உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குமே, ஆனால் நீங்கள் விழுவீங்க. அடுத்தது 4 மணிக்கூர் ஜெபம் பண்றோம்னு சொல்றோம். ஆனா அந்த 4 மணிக்கூரும் உணர்வோடு ஜெபம் பண்றோம். இப்போ என்னன்னா, டைரியை ஃபில் பண்றோம், 4 மணிக்கூர் 5 மணிக்கு முடிச்சிட்டீங்க, ஆனா உணர்வோடு ஒரு ஜெபம், தன் நிலையை உணர்ந்து நான் இப்படி இருக்கேன், இன்னொன்று நிலைமையில் இருக்கு, இப்படிலாம் என் ஊழியம் இருக்கு, இப்படிலாம் என் சுவிசேஷ காரியங்கள் இருக்கு, இப்படியெல்லாம் ஆத்மாக்களை ஜெபம் பண்றேன், இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை இருக்கு, நான் இப்படிலாம் தான் இருக்கேன், இதுல இன்னும் குறைவு இருக்கு, இன்னும் கூடுதல் இருக்கு, இதெல்லாம் அறிஞ்சு எனக்கு விடுதலை வேணுங்கிற ஒரு வைராக்கிய வாஞ்சியோடு ஜெபம் பண்றீங்களா? என் நிலைமை இப்படி இருக்கு, நான் விடுதலை அடையணும், எனக்கு விடுதலை தந்துதான் ஆகணும், அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அது கிடைக்கும். உங்க ஜீவியத்தை கண்டுபிடிச்சு விடுதலை கிடைக்கும். போராடி ஜெபிக்கூடிய ஜெப ஜீவியம் இருக்கணும். அடுத்து என்ன, பரிசுத்த ஆவினால் நீங்க வழி நடத்தப்படலை, அதனால்தான் வீழ்ச்சியே வருது. ஜீவியத்தில் குற்றங்கள் குறை இருக்கும் போது அந்த ஆவியானவர் உங்களை உணர்த்த முடியாது. எத்தனை பேர் உங்களை நீங்களே பார்த்து தெரியும், உங்களை எத்தனை பேருக்கு உணர்த்தல், தேவனுடைய உணர்த்தல் இருக்கு, ஆவியாண்ட உணர்த்தல் இருக்கு, ஆவியாண்ட ஏவுதல் இருக்கு. எத்தனை பேருக்கு ஆவியான உணர்த்துறார்? ஒரு நாள்ல ஒரு காலாவது உணர்த்துறாரா? யோசிங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவதூதர்கள் தந்திருக்கிறார். என்ன சொல்றாரு? நான் இருக்கிறத காட்டு நான் போகிறது உங்களுக்கு நலம். காரணம் என்ன? தேற்றரவாளன் சத்திய ஆவியானவர் பரிசுத்தாவியன் அப்பதான் வர முடியும். அவருக்கு விருப்பமே என்ன? நான் இருந்தா பிசிக்கலா தான் இருக்க, ஒரு மனுஷனா தான் இருக்க முடியும், எல்லாருக்குள்ளே இருக்க முடியாது, ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்த முடியாது. அப்ப அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைங்கிறக்கான தான் அவர் மேல போனார்.
அப்போ இன்னைக்கு தேவனுடைய வழிநடத்தல் எனக்கு இருந்துச்சா? அவர் ஏதேனும் விதத்துல ஏதேனும் காரியத்தை எனக்கு உணர்த்தினாரா? அந்த உணர்த்தல், அந்த வழிநடத்தல் அது இல்லையா? ஆண்டவரே எனக்கு இறங்கணும், நான் திசை மாறி போறேன், நமக்கு அந்த உணர்வு இல்லை. அதாவது முதல்ல வந்த ஆரம்பத்துல ஜோமனு வாஞ்சி இருந்திருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உள்ள இருந்து உணர்த்துவாரு, ஜோமனு ஜோமனு ஜோமனு. அப்ப என்ன? அந்த உணர்த்துதல். அடுத்து என்ன? ஏவுவார், அப்படி பண்ணு. அடுத்து நெருக்கி ஏவுவார், அவங்கள விட்டு விலகு, இப்படி இரு இப்படி இரு. இதெல்லாம் அந்த ஆவியாண்ட கிரிய. பிறகு அது அடிக்கடி நெருக்கி ஏவும் போது உங்களுக்கு சலிப்பு உண்டாகும், தொலைறது. அந்த பாட அதான் எனக்கு முதல்ல வேணும், அது எனக்குள்ள நிறைஞ்சிருக்கணும், உணரணும். இப்படியெல்லாம் பாடுபட்டாரு எனக்காக, அந்த ஒரு குணம். அப்போ அடியும் இடியும் ஏச்சும் பேச்சும் உங்களுக்கு அது பெருசாவே தெரியாது. இப்போ அந்த ஏவுதல் இருக்கா? இல்லை. ஏன்? அதுக்கு மதிப்பு உங்களுக்கு தெரியல. அவர் ஏவியே பார்த்தார், அவர் சொல்லி பார்த்தார். சிலர்லாம் அருமை ஆண்டவர் சொல்லுவார், போகாத செய்யாத, அதெல்லாம் அதெல்லாம் படிகள். இப்போ சொப்பனுங்கிறது எல்லாருக்குமே ஆண்டவர் காண்பிப்பார், தரிசனங்கிறது ஒருபடி மேல. ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து பேசுறது, அது அந்த மனுஷன் இன்னும் நெருங்கி ஒரு தேவனோட இன்னும் நெருங்கி இருக்கும் போது அந்த உறவு இன்னும் வளப்படுது. அதான் ஒண்ணு. அது படிகள் நிறைய இருக்கு. சொப்பனும் தரிசனம் ஒரு மனுஷன் பேசுறது. அடுத்து என்ன? தரிசனமாகியே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். முகமுகமா மோசோட பேசினது போல, அந்த ஐயாவிட்ட பேசினது போல அந்த அனுபவத்தையே தருவார். ஆனா இப்ப என்ன தெரியுமா? அந்த அனுபவங்கள் எல்லாமே நமக்கு தேவையில்லாம, அதாவது இதெல்லாம் பரலோகத்தின் பாக்கியங்கள், பொக்கிஷங்கள், இது நமக்கு இப்போ விருப்பம் இல்லாம இருக்கு. அவருடைய ஏவுதல் நமக்கு தேவையில்லை, அவருடைய உணர்த்தல் தேவையில்லை, வழிநடத்த தேவையில்லை. ஆனா அதான் உங்களுக்கு தேவை. பரிசுத்த வழிநடத்தல் இல்லாதனால தான் நிறைய எந்த இடத்துல என்ன பேசணும், எந்த இடத்துல என்ன செய்யணும் தெரியாம அப்படியே விழுந்துறாங்க. அடுத்த காரியம், தேவ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தன்னை குறித்த பரிசோதனை, தன்னை குறித்த உணர்வோட ஜெபம், அடுத்து ஆவியான வழிநடத்தல் இல்லை. அடுத்தது என்ன? தேவ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ன பயம்? ஆண்டவர் தண்டிக்கல இல்லைங்கள, ஆனா அவர் தண்டிப்பார். அவருக்கு முன்னாடி நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? யோசேப்புகிட்ட இருந்து அந்த ஒரு கிருபை தான் நமக்கு. பயப்பட்டான், என் தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? எப்பொழுதும் பயப்படுகிறோன்னு பாக்குவேன். தேவ பயத்தோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில வீழ்ச்சி இருக்கு. அடுத்து என்ன? ஆத்தும பாரம். ஏன் இதை சொல்ல வரேன்? அந்த ஆத்தும பாரம் இருந்தா அந்த இடத்துல தேவன் உங்களை தப்புவிப்பார். ஆனா சிலருடைய வாழ்க்கையில ஆத்ம பாரமே கிடையாது. ஏதேனும் குற்றம் குறைகள் யாரும் வந்தா மட்டும் தூக்கி நிறுத்தி பார்ப்பாங்க. அப்ப சொல்லிடுவாங்க அங்க ஒண்ணுமே கிடையாது. அந்த பாரம் உள்ளவங்களை பார்த்தா அவங்களுக்கே தெரியும், அந்த பாரம் உள்ளவங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன குற்றம் குறை வந்தாலும் அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டாங்க, ஏதோ வந்து போச்சு. உங்களை நீங்க பாருங்க, நான் எந்த கேட்டகரியில இருக்கேன்? இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க அழுது புலம்பி ஜோமணி தான் ஆகும். ஏனி ஒரு சிலருடைய வாழ்க்கையை நான் சொல்றேன். முதல்ல யெரொபெயாமுடைய வாழ்க்கை, அதாவது சாலமோன் உடைய கையில இருந்து அந்த இதை பிரிச்சு யெரொபெயாமுக்கு தான் தேவன் என்ன செய்தாருன்னா அந்த ஆட்சியை கொடுத்தார். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். அப்ப இங்க சாதாரண ஒரு மனுஷனை டக்குனு ராஜாவாக்குறார், அதுவும் 10 கோத்திரத்தையே கையில கொடுத்துட்டார். 12வது அதிகாரம் 27-33 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. ஆனா இப்ப 27-30 வரைக்கும் வாசிங்க. இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களில் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொண்டு போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி, பாருங்க இங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் எப்படி விழுறான் தெரியுமா? சிந்தனையில விழுறான், யோசனையில விழுறான். அதான் முக்கியமான காரியம். அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான், அவன் யோசித்துக் கொண்டு என்ன தெரியுமா அவனுக்கு வந்து போயிட்டு, தேவன் என்னை அபிஷேகம் பண்ண, தேவன் எனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தார், அதை அவர் நிலைநிற்க பண்ணுவார்ங்கிற விசுவாசத்தை அவன் விட்டுட்டான். இந்த மக்கள் மறுபடியும் எனக்கு விரோதமா செயல்பட்டுருவாங்களோன்னு சொல்லி பயப்பட்டான். என் ராஜபாரி என்னை விட்டு போயிருமோ என்று பயப்பட்டான். அந்த அவிசுவாசம், அந்த சுய புத்தி, அந்த சுய யோசனை அவன் அப்படியே தீத்து கட்டுச்சு. என்ன பண்ணா, எருசலேமுக்கு ஜனங்கள் பண்டிகை கொண்டாட போனாதானே இப்படி எல்லாம் வரும். 2 இடத்துல என்ன பண்ணுனா சிலையை செய்து வச்சான். வாசிங்க.
ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி போதும். அதாவது தொடர்ந்து நீங்க வாஸ்தவம் உங்களுக்கு தெரியும், மக்கள் எருசலேமுக்கு போயிடக்கூடாது, யூதா தேசத்துக்கு போயிடக்கூடாது, ஒரே இனத்துக்காண்டி 2 கன்றுக்குட்டிகளை உண்டு. அதாவது தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சிந்தனையினால விழுறான். நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஆனா உங்களுடைய முதல் வீழ்ச்சி எதனால வந்துச்சு தெரியுமா? விசுவாசம் இல்லை, உங்க சுய சிந்தனைக்கு இடம் கொடுத்தீங்க, அதிகமா யோசித்தீங்க, உங்க யோசனையின்படி நடக்க ஆரம்பிச்சீங்க, நீங்க விழுந்தீங்க. நீங்க செய்ய வேண்டியது, நான் எதுல விழுந்தேன், எந்த சிந்தனை என்ன மோசம் போகுச்சு. ஏன்னா யோவாள்கிட்ட வந்து என்ன சொல்லுச்சு, இந்த பழத்தை சாப்பிட்டா அது நீங்க தேவர்களை போல ஆயிருப்பீங்க. உடனே ஒரு சிந்தனை உருவாயிருக்கும், ஏய் தேவன் என்னட்ட மறைச்சிட்டாரியா. அப்போ எதனால விழுறாங்க? அந்த சுய சிந்தனையில. நிலைமை ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனுஷனுடைய முடிவை நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளாகமும் 13வது அதிகாரம் 20வது வசனம். அதாவது தேவன் தான் என்னை ராஜாவாக்கினார், அவர் நிலைநிற்க செய்வார்ங்கிற எண்ணம் இல்லாம சுயமாட்டு கிரியை செய்தார். சுய கிரியைக்கு நீங்க இடம் கொடுத்து தனக்கு சரி என்று படுகிற காரியங்களை நீங்க செய்வீர்களே, ஆனால் உங்களுடைய வீழ்ச்சி. வாசிங்க. அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலங்கொள்ள மாட்டாதே போய். பலத்த ஒரு மனுஷன், 10 கோத்திரத்தை நடத்தின ஒரு மனுஷன் கடைசி தேவ உறவு அற்று போகுது, பலம் அற்றவனா போற. அனலோடு இருக்கணும், அது அந்த ஆவி நிறைவில் வெளியே வரணும். ஜெபத்துல அதிகமா ஜெபம் பண்ணி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து வல்லமையோட பேசணும். அது இருக்கா? இல்ல. பலம் இருக்கா? இல்லமே. ஆனா உணர்வு இருக்கா? இல்ல. இங்க பாருங்க, சுய புத்திக்கு இடம் கொடுக்கிறான். அவன் பலம் கொள்ள மாட்டாதே போய், அவன் ஒரு பலம் இல்லை, அவனால ஒரு கிரியம் செய்ய முடியல, அவனால ஜெயம் கொள்ள முடியல. கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணம் அடைந்தான். அடித்ததினால் மரணம் எல்லாருக்கும் வரும். ஆனா இப்படி மட்டும் மரணம் தெரியுமா? அடிக்கிறார். ஏன்? உன்னை நம்பி 10 கோத்திரத்தை உனக்கு தந்தேன், நான் உன்னை ராஜாவாக்கு, நீ என்னை நம்பி இருக்கணும். நீ யாரை நம்பினா தெரியுமா? உன் சுய புத்தியை நம்புனா வீழ்ச்சி. உங்களுடைய வாழ்க்கை நீங்க, நான் எதுல விழுந்து, கண்டிப்பா நீங்க விழுந்தவங்க நிறைய பேர் உண்டுங்க. ஆனா எதுல விழுந்தீங்க? சுய புத்தி. அடுத்தவங்க சொல்றது உள்ள போகவே செய்யாது. அவங்களுக்கு வேணா நான் பாடம் படிச்சு கொடுப்பீங்க, நியாயம் பேசுவீங்க, இவ்வளவுத்துக்கு பேசுவீங்க. எதுல விழுந்தீங்க? சுய புத்தி. யோசிங்க. அடுத்தது யெகூங்கிறதான ஒரு ராஜாவை குறித்து 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 1-6 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்கள்னா, இங்க என்ன பண்றாரு? எலிசா, அதாவது எலிசா தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன். அந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்றாரு? இனி ஒரு தீர்க்கதரிசிட்ட சொல்லி, நீ இப்ப என்ன செய், யெகூவை அபிஷேகம் பண்ணு. அப்படி தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் தான் யெகூ. 2 ராஜாக்கள், இதை நீங்க பிறகு வாசிங்க, 9வது அதிகாரம் 1-6 வரைக்கும். இப்ப 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து. அதாவது அபிஷேகம் பண்ணினது தேவன். அந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் எப்படி இருந்துச்சு? என் பார்வைக்கு நீ செம்மையானதை செய்தா, ஆனா முழுமையா இல்ல. என் இருதயத்தில் இருந்தபடி எல்லாம் ஆகாவின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரன் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஆனால் இங்கதான் தப்புன்றீங்க. அதாவது அந்த 7 சபை வெளிப்படுத்தல் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில சபைக்கு நீ எல்லாம் சரி பண்ற, ஆனாலும் உன்னிடத்தில் குறை உண்டு. அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த ஒரு குறை வச்சுட்டு நான் ஊழியம் செய்ய நீங்க நினைப்பீங்களே, ஆனால் உங்களுக்கு வீழ்ச்சி. உங்களுக்கு நீங்க ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, நீங்க சிங்காசனத்தில் அமர முடியாது, நீங்க கனி கொடுக்க முடியாது, கனி அதாவது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? ஒரு குறை தானே. இல்ல, ஊழியக்காரனுக்கு குறை இருக்கக்கூடாது. அதான் சொன்னேன். ஏன் நம்ம மேல கோபமா ஆண்டவர் இருக்காரு? ஊழியக்காரங்களை அடிச்சுட்டு நான் கிரியை நடக்கிறேன்னு சொன்னார் ஐயா. ஏன் அதை எதிர்பார்க்கிற? ஊழியக்காரன் பரிசுத்தமா தான் இருந்தாகணும், அதுல மாற்றமே கிடையாது. ஊழியக்காரங்க இவங்க எப்படி பரிசுத்தமா தான் இருந்தாங்க, அதுல மாற்றமே இருக்கக்கூடாது. அதுல நானும் மனுஷன் தான், எனக்கு கொஞ்சம் பரிசுத்த குரல் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவங்க அதை சொல்ல முடியாது. நானும் ஆசாரியன் தான், நானும் மனுஷன் தான், நான் பரிசுத்தலத்துக்கு போகும்போது நீ அடிச்சிடாதுன்னு சொல்லவே இல்லை. நீ மனுஷனா இருந்துட்டு போ, நீ ஆசாரியனா இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டா, இன்னைக்கு நீ தான் உள்ள போக வேண்டியிருக்கு. நீ உள்ள போகும்போது பரிசுத்தமா தான் போகணும், இல்லை உன்னை அடிப்பேன். அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? அவங்க குறை உள்ளவங்களா இருக்காங்க, நான் குறை உள்ளவங்களா இருந்தா என்ன? அது அங்கதான் சுய யோசனை. சாவுறீங்க. எத்தனை பேரை விழுந்துட்டு போட்டு, உன் வலது பக்கத்துல 10,000, எத்தனை பேரை விழுந்துட்டு போட்டு. நான் எப்படி இருப்பேன்? ஊழியக்காரன் நான் பரிசுத்தமாக தான் இருந்தாகணும். பரிசுத்து குறைவா ஒரு சின்ன காரியம் எனக்குள்ள வரக்கூடாதுங்கிறத வைராக்கிய வாஞ்சி தான் உங்களுக்குள்ள இருக்கணும்.
இங்க எப்படி, நீ எல்லாம் கரெக்டா பண்ணுனாயா, ஆனாலும் ஆனாலும் யெகோ இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை. எப்படி வெளிப்பார்வைக்கு ஊழியம் எல்லாம் பெர்ஃபெக்ட், அவங்க ஜெபம் பண்ணா எல்லாம் சரிதான், சுகம் கிடைச்சிரும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி ஃபெயிலியர், தனிப்பட்ட வாழ்க்கை தோல்வி. ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ சிநேகமே இருக்காது, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா கற்பனை எங்க போச்சு? கற்பனை என்ன சொல்லுது? ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருப்பானே ஆனால் அவன் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ள கடவன். அப்போ தேவனை இயேசு கிறிஸ்து நேசிக்கக்கூடியவங்களாக நம்ம இருப்போமே ஆனால் கற்பனை கை. பிரதான கற்பனை என்ன? சகோதரன சிநேகினி. அப்ப உங்களுக்குள்ள அந்த அன்பு இருக்குதா? இங்க எப்படி தம் முழு இருதயத்தோட பிரமாணத்தை கை கொள்றதுக்கு அவனுக்கு அது பெருசாவே தெரியல. வாசிங்கள் 2 ராஜாக்கள் 10:31. ஆனாலும் யெகோ இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை. கவலைப்படலை. நீங்க நல்ல பிரசங்கம் பண்ணுவீங்க, நல்ல அடுத்தவங்களுக்கு பாரத்தோட ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா என்ன கவலை இல்லை தெரியுமா? என் சகோதர ஸ்நேகம் இருக்கா, என் அன்பு இருக்கா? அந்த கவலையே கிடையாது. ஆனா முடிவு பயங்கரம், வீழ்ச்சி. என்னால சொல்லதான் முடியும், கவலைப்படதான் முடியும். இங்க எப்படி, நீ பிரமாணத்தின்படி உன் வாழ்க்கை இல்லையே, கற்பனையின்படி உன் வாழ்க்கை இல்லையே, நீ ஏன் அதை புரிஞ்சுக்கிடல? அந்த கவலையே கிடையாது. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அப்போ ஒரு விதத்துல ஒரு சில காரியங்களை நீங்க சரி மாதிரி பண்ணினாலும் கூட பாவம் உங்ககிட்ட இருக்கு, கிருபை உங்கள்கிட்ட எடுபட்டு போகும், முடிவு நல்லா இருக்காது. அடுத்த ஒரு காரியம் கிதியோனை குறித்து. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இங்க சரித்திரம் சொல்லுது, வேத பண்டிதர் சொல்றாங்க எப்படி கிதியோன் மிகவும் பயந்த சுபாவம் உள்ளவன். கிதியோன் எப்படி ரொம்ப ரொம்ப பயந்த ஒரு மனுஷனா. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, அவர் இந்த மனுஷன் எப்படி பார்க்கறாருன்னா பராக்கிரமசாலியா பார்க்கறார். காரணம் என்ன தெரியுமா? நான் இனிமேல் உன்னோட இருப்பேன். அப்ப நான் உன்னோட இருக்கும்போது நீ யாரு தான்? பராக்கிரமசாலி. அது உண்மைதான். அந்த மனுஷனோட சரித்திரத்தை நீங்க பாருங்க. நிறைய நபரோட முதல்ல என்ன செய்யறாரு? யுத்தத்துக்கு போறாரு, பாக்குறாரு. ஆண்டவர் சொல்ல எல்லாம் குறைச்சு 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 ஆக்கி கொஞ்சம் வேற மட்டும் கொண்டு போனி. உண்மையிலே ஒரு பராக்கிரமசாலியா இருக்கக்கூடிய மனுஷனும் அவன் யுத்தத்துக்கு போகும்போது பல லட்சங்கள் அவங்க பின்னாடி போகுது. கடைசி ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு 300 பேரை மட்டும் எடு, ஒரு 30 பேரை மட்டும் எடுத்துட்டு போன்னு சொன்னா அந்த பராக்கிரமசாலியே சோர்ந்து போவான். அந்த பராக்கிரமசாலி என்ன தெரியுமா செய்வான்? என்னால முடியாது, நீர் வேற ஆளை வச்சு பண்ணும். ஆனா உண்மையிலேயே பயந்த மனுஷ சுபாவம் உள்ள இந்த மனுஷன் பராக்கிரமசாலியா மாறுறாரு. எப்படி? அந்த கொஞ்சம் வேற வச்சும் போதும், தேவன் கிரியை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கூட, அதாவது கிதியோனுக்கு வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா தேவ தூதனை அப்படியே கண்ணார காணக்கூடிய ஒரு மனுஷன். சோதிச்சு பார்க்கறான். அவரிடத்துலயே என்ன தான் அபிசுவாசம் எல்லாம் நீங்க தக்கவாறு பரிசோதிச்சு பார்க்கறான். இந்த தோல் இதுல போடுவேன், பனி அதுல மட்டும் விழக்கூடாது, இதை போடுவேன், பனி அதுல தான் விழணும். இப்படியெல்லாம் பரிசோதிச்சு பார்த்த மனுஷன் கடைசி பாருங்க அந்த மனுஷனே கெட்டு போச்சு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேல் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. இதான் மனுஷன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விழுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நீங்களே யோசித்து பாருங்க. உங்க சுய புத்தியை நீங்க நம்புறது. தேவனை தரிசித்த மனுஷன், தேவதூதனை பார்த்த மனுஷன், தேவதூதனோட பேசி இடைப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தெரியணும் யாரதான் சேவிக்கணும், தேவனை சேவிக்கணும். இங்க என்ன பண்ணிட்டான்? பொன் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு ஏபத்தை உருவாக்கி அதை மக்களை வணங்க செய்து. கொஞ்சம் சுய புத்தி வேண்டாமா? நீ யாரை தரிசிச்சா, நீ யாரோட பேசி இடைப்பட்டா, யாருடைய பலன் உன்னை ஆட்கொண்டது? நல்ல ஒரு வாழ்க்கை, தேவனோடு கூட இடைப்படக்கூடியதான ஒரு வாழ்க்கை. அந்த முடிவை பாருங்க. சுய புத்தியை சாரக்கூடியதான ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து ஏபோத்தை செய்து வைக்கிறது. அந்த ஏபோத்தை செய்து வச்ச பிறகு என்ன? மக்கள் சோரம் போனார்கள் என்று இருக்கு. மக்கள் அப்படியே கெட்டு போனாங்க. காரணம் என்ன? ஒரு மனுஷனுடைய சுய புத்தி. தேவனை தரிசித்த ஒரு மனுஷன் தேவதூதனை நேரா பார்த்து தன்னுடைய காரியங்கள் எல்லாம் சந்தேகம் தீர கேட்ட ஒரு மனுஷன். ஏபோத்து பேசுமா? பேசாது.
ஆனா ஏபத்தை உருவாக்கி அந்த மக்களை சோரம் போனார்கள். அதுவே அவனுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. திரும்ப திரும்ப நான் சொல்ல ஒண்ணு, உங்க சுய புத்தியை சாராதுங்க, உங்க சுய புத்தியை சாராதுங்க. அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபரை குறித்து சொல்றேன், நோவாவை பற்றி. இது எதுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா உங்களுக்கு வீழ்ச்சி. அந்த ஒரு காரணத்துக்காக நோவாவை குறித்து சொல்றேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா உங்களுக்கு வீழ்ச்சி. அதுல எந்த மாற்றமும் இருக்க. ஆதியாகமம் 9:21 வாசிங்க. அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? குடித்து வெறி கொண்டு வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். ஒரு தேவ மனுஷனாக, அதாவது தன் காலத்திலே இருந்த ஜனங்களை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் நீதிமானா இருந்தான் என்று நோவாவை குறித்து. அதாவது அந்த காலத்துல எல்லாருமே கெட்டு போனவங்க, ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் நோவா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய கடைசி காலங்களை நீங்க பாருங்க. அந்த மனுஷன் குடித்து வெறித்து தான் போட்டிருந்த வஸ்திரம் வரைக்கும் சரியா இல்லாத ஒரு நிலைமைக்கு, ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. சரி, அது ஒன்னே இல்லை. அடுத்து என்ன ஆகுது? காம சபிக்கிறார். காம் என்கிறதான, அதாவது 3 பேர்ல ஒரு நபர், தன்னுடைய மகன் சபிக்கப்பட்டு போறான். அவன் பண்ண தப்பு தான். ஆனா அவன் தப்பு பண்ண காரணமா இருந்தது யாரு? நோவா என்கிற நீதிமான். நோவா என்கிறதான அந்த நீதிமான் தான் காரணம். அவர் குடிக்காம இருந்தால், அவர் வெறிக்காம இருந்தால், அவருடைய வஸ்திரம் விலகாம இருந்தா அங்க காம் ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டார். காம் அந்த சந்ததியை, காம்ங்கிறதான சந்ததியை சபிக்கப்பட்டு போகுது. ஒரு மனுஷனுடைய, அதாவது ஒட்டுமொத்த உலகத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, சீர்கெட்டு இருந்தது, பூமி சீர்கேட்டினால் நிறைந்திருந்ததுன்னு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த காலத்துல ஒருவனை மாத்திரம் பார்த்து அங்க இருந்த எல்லாரும் மத்தியிலையும் இருக்கிற காட்டிலும் அவன் நீதிமானா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்தை காப்பாத்தின யார் மூலம் காப்பாத்தினாரோ அந்த மனுஷன் ஒரு தவறு பண்றாரு. காப்பாத்தின அந்த 3 பேர்ல ஒரு ஆளை சபிக்க அந்த மனுஷனே காரணமா இருக்க. எவ்வளவு பயப்பட வேண்டிய ஒரு காரியம் பாருங்க. நீங்க நீதிமானா இருந்துட்டு போங்க, நீங்க ஊழியக்காரங்களா இருந்துட்டு போங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜீவியத்தை குறித்து நீங்க கவனமா இல்லாம இருந்தா எப்போ உங்களுக்கு வீழ்ச்சி வரும் தெரியாது. உங்க வீழ்ச்சினால உங்களை நம்பி வரக்கூடியதான ஆத்துமாக்களுக்கும் பயங்கரமான வீழ்ச்சி. நோவாக்கு ஒரு அடி, சரி, அது நிமித்தம் அவனுடைய மகன்கள்ல ஒரு மகன் அந்த சந்ததியை அப்படியே சபிக்கப்பட்டு போகுது. கொஞ்சம் கவனம் குறவு, கொஞ்சம் என்ன சுகபோகமான வாழ்க்கையை விரும்பினால பெரிய ஒரு அடி. அடுத்த ஒரு காரியம் எலியா. எலியாவை குறித்து நீங்க வேத்துல மேலே கீழே பரட்டி பாருங்க. அவர் தைரியம் ஒரு காரியம் சொல்ல, என்ன சொல்லுவாரு? தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கக்கூடிய நான், அப்படியே இருக்கும் வேதத்துல. தேவ சமூகத்துக்கு, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நான், அப்படி அர்த்தம் என்ன? அந்த அளவுக்கு தேவனோட தொடர்புள்ள ஒரு மனுஷன். 1 ராஜாக்கள் 17:1 வாசிங்க. எலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அதாவது நானும் தேவனும், எனக்கும் தேவனுக்குள்ள உறவு எப்படிப்பட்டதா இருக்கு? அவ்வளவு பலம் உள்ளதா இருக்கு. தினந்தோறும் அவர் சன்னிதானத்தில் இருக்கிறேன், அவரோட பேசி இடைப்படுகிறேன், என் வாழ்க்கை அவ்வளவு நெருக்கமா இருக்கு. தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். அப்படின்னா ஒரு உறுதி அவருக்குள்ள இருக்கு. நான் சொன்னா நிச்சயமாக என் தேவன் அதை கேட்டு நான் சொல்றபடி செய்வார். அந்த உறுதி. நம்மளும் ஜெபம் பண்றோம், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அவருக்குள்ள இருக்க உறுதி எப்படி? அந்த தேவ பிரசன்னமும் தேவனுடைய நடக்கையும் அந்த காரியங்களும் அவ்வளவு கரெக்டா இருக்கிறதுனால அவருக்கு என்ன உறுதி இருக்கு? என் ஜெபத்தை கேட்பார். மழை பெய்யக்கூடாது, பெய்யாது. மழை பெய்யணுமா? பெய்யும். ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவை நீங்க பாருங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4-16 வரைக்கும் நீங்க வாசிக்கணும். 4வது வசனம் முதல்ல வாசிங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து, அதாவது தனக்கு உயிருக்கே ஆபத்து வரும்போது என்ன ஆகுது? ஆளு ஓடி ஒரு இடத்துக்கு போறாரு. தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி பாருங்க புலம்பிட்டு இருக்காரு. அடுத்த 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து, எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரன், எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரன், ஒரு சோதனை வரும்போது அதை ஜெயிக்க முடியல, படுத்துட்டார்.
இங்க எலியாவுடைய வாழ்க்கையை பாருங்க, அவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு மனுஷன். அந்த வல்லமையான ஒரு மனுஷன் சோதனை வந்த பிறகு படுத்துட்டாரு. திரும்பவும் தட்டி எழுப்பி சாப்பிடுயா நீ, திரும்பவும் தூங்கிட்டார். திரும்பவும் தட்டி எழுப்பி சாப்பிடுயான்னார். அடுத்து என்ன நடக்குது வாசிங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கவனமா கவனிங்க, 40 நாள் ஒரு மனுஷன் நடக்குது. பகல் மட்டும் இல்ல, அதாவது பகல்ல நடந்து இரவு தூங்கல. 40 நாள் இரவும் பகலும் அப்படின்னு அர்த்தம் என்ன? கிட்டத்தட்ட 80 நாள் நீங்க கணக்கு பண்ணலாம். கிட்டத்தட்ட 80 நாள்னு சொல்லி நீங்க கணக்கு பண்ணலாம். அந்த மனுஷன் நடந்துட்டே இருக்கு. இப்போ இந்த காலத்துல நம்ம நடக்கிறது நம்மளால அவ்வளவு நடக்க முடியும், நம்ம காலுக்கெல்லாம் பலம் இல்லை. ஆனா ஒரு 10-30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி உள்ளவங்க எல்லாம் பாருங்க, அவங்க ரொம்ப வேகமா நடப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? ரொம்ப வேகமா நடப்பாங்க. அவங்க கூட நம்ம ஈடு என்ன பண்ண முடியாது. அப்ப அந்த காலத்துல இதெல்லாம் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, 2000 வருஷம் 3000 வருஷம் முன்னாடி உள்ளவங்க. அப்ப எவ்வளவு வேகமா நடப்பாங்க. அப்படி நீங்க கால்குலேஷன் பண்ணி பார்த்தா அவங்களுடைய தூரத்தை நீங்க பாருங்க. தூரம், அதாவது 40 நாள் பகலும் இரவும் ஒரு மனுஷன் நடந்திருக்கானா எவ்வளவு தூரமா இருக்கும். ஆனா போனது சரியான இடமா இல்ல. ஆளு போனது தெற்கு சைடு. ஆளு போனது எங்க? நீங்க நான் சொல்றத கொஞ்சம் உள்வாங்குங்க. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவங்கள் வரும், நீங்க விழுறீங்க. ஆனா அவருக்காவது ஒரு இறக்கம் கிடைச்சி அவர் ஆண்டவர் மேல எடுத்துக்கிட்டாரு. நமக்கு ஏன் இறக்கம் கிடைக்காது தெரியுமா? வேதத்துல எல்லாமே உனக்கு எழுதி உன் கையில் தந்திருக்கேன், அதை நீ அந்நிய காரியமாக நீ வச்சிருக்க. ஆண்டவர் வேதனைப்படுறார். என்னுடைய ஜனங்களுக்கு என் வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கையில கொடுத்தேன். என்னுடைய ஜனங்களுக்கு என்ன செய்தேன்? வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கையில கொடுத்தேன். அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அப்ப நமக்கு தேவன் கையில கொடுத்துட்டார். தியானிக்கணும், தியானிக்கணும், உணர்வடையணும், பயப்படணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும். இங்க என்ன ஆகுது பாருங்க, தட்டி தட்டி எழுப்பி கொடுத்தது எதுக்கு? சாப்பிடு, உன்னின் வெகு தூரம் நடக்கணும் நீ. ஆனா சாப்பிட்டது உண்மைதான், வெகு தூரம் நடந்தது உண்மைதான், போனது ராங் டைரக்ஷன். கம்ப்ளீட்டா இனி ஒரு சைடு ஆப்போசிட் டைரக்ஷன், தப்பான வழி. எவ்வளவு தூரம் நடந்திருக்காரு. அப்ப கொடுத்த உணவு வீணாய் போனது, நடந்த நட வீணாய் போனது. என்னாச்சு? போனது தெற்கு சைடு. 9 வசனம் வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். நீ பெரிய தீர்க்கதரிசி எல்லாம் சரிதான், இங்க ஏன் வந்தா? நம்ம பாசையில சொன்னா, நீ ஏன் இங்க வந்தா? உனக்கு என்ன காரியம்? 13 வசனம் வாசிங்க. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. திரும்ப திரும்ப சொல்றாரு, நான் உனக்கு ஆகாரம் தந்தேன், நீ நடந்ததெல்லாம் சரிதான், இவ்வளவு தூரம் நடந்து வந்தோம், நீ என்னத்துக்கு இங்க வந்தான்னு கேட்டார். காரணம் என்ன? 15 வசனம் சொல்லுது, வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய், அதாவது தெற்கு ஒரு சைடு. இப்ப எங்க சொல்றாரு? தமஸ்கு போன. தமஸ்குனா அதுக்கு நேர் வடக்கு பக்கம் இருக்கு. அதுக்கு நேர் வடக்கு பக்கம். ஊழியக்காரங்க நம்ம எல்லாம் சரியாதான் உங்களுக்கு தோணும். நான் யாரு தெரியுமா? தேவ சமூகத்தில் நிற்கும். நான் யாரு தெரியுமா? 4 மணிக்கு ஜெபிக்கக்கூடியவன். நான் யாரு தெரியுமா? ஜெபம் பண்ணி எத்தனை ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? நான் யாரு தெரியுமா? ஜெபம் பண்ணி எத்தனை பேருக்கு அபிஷேகம் கிடைச்சிருக்கு. நான் ஜெபம் பண்ணி எத்தனை சுகம் கிடைச்சிருக்கு. எல்லாம் சரிதான். இப்போ உன் டைரக்ஷன் எங்கம்மா போகுது? இப்போ உங்க டைரக்ஷன் எங்கம்மா போகுது? நீ ஏன் இங்க வந்தான்னு 2 நேரம் கேட்டார். கேட்டு சொல்லாரு, எல்லாம் சரி, திரும்பி போ, திரும்பி போயிரு, நடக்காத காரியம். எங்க? தமஸ்குக்கு போ. அது இதுக்கு நேர ஆப்போசிட்டா இருக்கு, வடக்கு பக்கத்தில் இருக்கு. அங்க நீ போய் அங்க நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு, ராஜாவை அபிஷேகம் பண்ணு. எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கையை யோசிங்க. சுய புத்திய ஊழியக்காரங்க நீங்க சுய புத்தியை நம்பி கெட்டு போவாதுங்க. செம்மறியாடை ஏன் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆடுகளை காட்டும், வெள்ளாடுகளை காட்டும் செம்மறி ஆடுகளை தனக்கு தேர்ந்தெடுக்கா தெரியுமா? நானே வழின்ட்டார். செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் வித்தியாசம் என்ன? வெள்ளாடு ஒரு காலமும் சேராது, வெள்ளாடு ஒரு காலமும் சேராது, தனித்தனியா தான் இருக்கும். செம்மறி ஆடு என்ன தெரியுமா? முதல்ல எந்த ஆடு போதோ பின்னாடி அப்படியே போயிடும். அதனால்தான் பார்க்க அழகு இல்லாம இருந்தாலும் செம்மறி ஆடை தேவன் தன்னோடு ஒப்பிடுவார். காரணம் என்ன? இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எனக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லைன்னு ஒன்றும் உனக்கு தேவையில்லை. இயேசுவை தெரிஞ்சா போதும், வேத அறிவு இருந்தா போதும், நீ திசை கெட்டு போறதே இல்லை. நீ சிலுவையை பாரு, அப்படியே நீ போயிடலாம்.
வெள்ளாடு என்ன சொல்லும்? கொஞ்சம் அங்கே பார்க்கும், கொஞ்சம் இங்கே பார்க்கும், கொஞ்சம் சுய புத்தி யோசிக்கும், கெட்டு போவோம், கடைசி முடிவு பரிதாபம். எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை, நான் வேற யாருக்க வாழ்க்கைன்னு சொல்லலை, எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை நான் சொல்றேன். எப்பேற்பட்ட மனுஷன், 400 பேரை வெட்டி கொண்ட மனுஷன். அக்கினி வானத்துல இறங்கி வருவதாகன்னு சொன்னாரு, அக்கினி வந்துச்சு, கல்லு எல்லாம் ஒன்னு எல்லாம் போயிட்டு, பயங்கரமான பராக்கிரமம் நிறைந்த மனுஷன். ஆனா அந்த முடிவை பாருங்க, எதுக்கு இங்க வந்தா கேள்வி, அந்த கேள்வியை பாருங்க. 9:13 வசனத்தை வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். உனக்கு என்ன காரியம் இங்க, நீ எதுக்கு வந்தா, இங்க உனக்கு என்ன காரியம் அப்படிதான் கேட்க. நீ எலியா எல்லாம் சரிதான், நீ என் நாமத்துல 400 பேரை கொன்னதெல்லாம் சரிதான், யெகோவா தேவன் தான் மெய்யான தேவன் சொன்னது எல்லாம் சரிதான், இங்க உனக்கு என்ன காரியம்பா? ஆண்டவர் உங்களை பத்தி தான் கேட்காரு. இங்க உனக்கு என்ன காரியம்? சொன்னது கீழ்படி, சொல்லக்கூடிய உபதேசத்தை உள்வாங்க. நீ எத்தனை வயசு ஆனவங்களும் சரிதான், நீங்க எத்தனை வருஷம் ஆனவங்களும் சரிதான், சொல்லக்கூடிய உபதேசத்தை உள்வாங்க, கீழ்படிங்க, மனத்தாழ்மையா இருங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. இல்ல இல்ல எனக்கு தனி ஒரு ரூட் இருக்கு, ட்ராக் இருக்கு, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஓடி சோர்ந்த பிறகு ஆண்டவர் சொல்லுவாரு, நான் வச்சிருக்கேன், நீ கீழ்படியல, என் வார்த்தை நீ கீழ்படியல, திரும்பி போ. ஆவிக்குள்ள ஆக்கியா கொண்டு போனாரு, ஆவிக்குள்ள ஆக்கிய கொண்டு போல, திரும்பி நடக்க வேண்டியதான். எவ்வளோ கஷ்டமா இருக்கும் பாருங்க. ஆகாரம் கொடுத்து அனுப்புனாரா? கொஞ்சம் நீங்க தியானிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆவிக்குள்ள ஆகியா கொண்டு போனாரு இல்ல, திரும்ப 40 நாள் இரவு பக்கம் நடக்க வேண்டியது இருக்கு, அதுக்காண்டி திரும்ப ஆகாரம் கொடுத்தாரா? இல்ல. அந்த ஆகாரம் ஒருக்காதான், ஒரு காரணத்துக்காண்டி தான், அதனே நஷ்டப்படுத்தினான். நீ போ போ. எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம்பா? பயப்படுங்க, தேவனுக்கு பயப்படுங்க, கீழ்படிங்க, சொன்ன காரியங்களை உள்வாங்க. அங்க என்ன, யெரொபெயாமும் சரி யெகோவும் சரி, அவங்க எப்படி நியாயப்பிரமாண காரியங்களை கடைபிடிக்காத குறித்து அவனுக்கு கவலையே இல்லை. அநேகருக்கு எப்படி, எந்த சுவிசேஷம் கொடுத்தாலும் யாருக்கு எந்த கவலையும் இல்லை, எப்படி எங்க வேண்டி கரெக்டாக தான் போகுது. நீ பரிதாபம் பரிதாபம். அடுத்து என்ன, லோத். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத் அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். இங்க சோதோமுக்கு நேராய் கூடாரம் போட்டான் இருக்கு. இப்போ நீங்க ஒரு இடத்துல நீங்க கூடாரம் போடும்போது உங்களுக்கு தெரியும் அந்த மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த மக்களுடைய குணங்கள் எப்படி இருக்கு, அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய கலாச்சாரங்கள் எப்படி இருக்கு. அவங்க வேதம் சொல்லுது அவங்க மிகவும் சீர்கெட்டவங்க, ஆண் பெண் பெண் இதெல்லாம் சகஜமா இருந்து, அதனால தான் அந்த பட்டணத்தார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தப்பு பண்ணதுக்கு வந்தாங்கன்னு இருக்கு. அப்போ அந்த கலாச்சாரமே கையில் எடுக்கக்கூடாத சீங்கிறதான ஒரு கலாச்சாரம். அப்ப அந்த இடத்துல ஒரு மனுஷன் கூடாரம் போட்டு இருக்க முடியுமா? உங்களை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் இழந்து தரித்திரமாவீங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் இழந்து தரித்திரமா, முதல் காரியம் நீங்க சுகபோகமா இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டீங்களா, நீங்க தரித்திரமாயிருவீங்க. நீங்க சுகபோகமா இருக்க வேண்டும் என்பதற்காக கெட்டவர்கள் கூட தொடர்பு வச்சு அவங்கள பிரியப்படுத்தி வாழ்றீங்களா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் தரித்திரமாகும். நீங்க எல்லா வரங்களையும் வல்லமைகளையும் கிருபைகளையும் தாளந்துகளையும் எல்லாம் இழந்து தரித்திரமா இருப்பீங்க. வேதம் தெளிவா சொல்லுது, லோத்துவும் ஆபிரகாமும் சேர்ந்து இருக்கும்போது அவங்களுடைய ஆஸ்திகள், செல்வங்கள், மிருக ஜீவ ராசிகள் எல்லாமே சேர்ந்து இருக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பலி இருந்துச்சு. நீ தவறான இடத்துல போய் இருக்கிறான், தவறான நபரோட கூட்டுக்கிட்டு வைக்கிறான், வெறுங்கையோட ஓட வேண்டியது இருக்கு, எல்லாம் இழந்துட்டான். வேலைக்காரங்களை வரைக்கும் பள்ளி கொடுக்க அவங்களும் இறந்து போனாங்க. இந்த மனுஷன் நம்பி போனாங்க வேலைக்காரங்க, அவங்களும் இறந்துனாங்க. எல்லா மிருக ஜீவராசியும் இறந்து போச்சு, எல்லா ஆஸ்திகளும் இழந்து, மனைவியும் இழந்துச்சு. இது தான் இருக்கக்கூடிய இடம் சரியில்லைன்னு சொல்லி முதல்லயே ஞானமா போயிருந்தா தான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், பிள்ளைங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைங்களுடைய சந்ததி நல்லா இருந்திருக்கும். காரணம் என்ன, தவறான ஆள்கிட்ட நான் தொடர்பு வச்சிருக்கிறேன், தவறான இடத்துல நான் இருக்கிறேங்கிறத உணர்வே இல்லாம நீங்க இருக்கிறனால தான். கொஞ்சம் உள்வாங்குங்க. லோத்து தரித்திரமானா, அவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் இழந்து, அவனுடைய எல்லா செல்வங்களும் இழந்து அவன் தரித்திரமானா, உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் இழந்து நீங்க தரித்திரமாவீங்க. அடுத்தது சாலமோன் ராஜா. உங்களுக்கு தெரியும், அருமையான ஒரு தொடக்கம் உள்ள ஒரு மனுஷன். தேவனுடைய ஆலயத்தை தாவீது சொல்றார், நான் கட்டட்டுமா? நீ ஒன்னும் கட்ட, நான் சும்மா இருப்பியா? சாலமோன் கட்டுவோம். ஆண்டவர் சாலமோன் இடத்துல பெருமை கொண்டு சாலமோன் செய்வார் சொன்னார். அருமையான ஒரு தொடக்கம், செல்வம் செழிப்பு எல்லாம் வந்து போயிடுச்சு. முடிவு என்ன ஆகி போச்சு பாருங்க, தான் சுய ஞானத்தை நம்பின மனுஷன்,
தன் சுய ஞானத்தை நம்பின மனுஷன் முடிவு நரகத்துக்கு இட நிலைமை. விசுவாச வீரர்கள் பட்டியலில் பேர் இல்லை. பரலோக ராஜ்யத்தை இழந்த ஒரு மனுஷன் மாயன்னு சொன்னார். எப்போ சொன்னார் தெரியுமா? எல்லாம் அனுபவிச்ச பிறகும் எல்லாத்தையும் பார்த்து மாயினார். உங்க வாழ்க்கை நீங்க பாருங்க, நீங்க நல்ல பிரசங்கம் பண்ணலாம், உங்களை நிறைய பேர் தூக்கி தலையில வச்சிருக்கலாம். சபையை நம்ப தெரியணும், ஊழியக்காரன் விசுவாசிக்க தெரியணும், எல்லாத்துக்கும் மேல தேவனுக்கு மேல விசுவாசம் வேணும். இல்ல விழுந்துரும். இது தூக்கி தலையில மேல வைப்பாங்க. உங்களுக்கு என்ன தோணும்? எல்லாம் நல்லா இருக்கு. நீ சாலமோனுக்கு வாழ்க்கையை நீங்க பாருங்க, எல்லாம் இருந்துச்சு, ஆனா தேவனோட உறவு மட்டும் இல்லை. அந்த உறவு இல்லாதனால மீது எல்லாம் இருந்தும் அவனுக்குள்ள வெற்றிடும் மாய. ஆனா அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சிலரை நம்பி கெட்டு நீங்க போறீங்க. எல்லாம் இருக்கும், தேவன் மட்டும் கூட இருக்க மாட்டார். இங்க பாருங்க, மாயை மாயை எல்லாம் மாயை. எப்ப சொன்னார்? எல்லாம் இருக்கும் போதுதான் சொல்றாரு மாயங்கிறார். ஏன்? இது எல்லாம் எனக்கு உள்ளார்ந்த திருப்தி தரல. அப்ப தேவனோடு உள்ள உறவு இல்லாம, பரிசுத்தம் இல்லாம நீங்க இருப்பீர்களே. ஆனா நீங்க உங்களை கொண்டு என்ன செய்தாலும், ஆனா உங்களை கொண்டு செய்யற காரணம் என்ன தெரியுமா? சபை நிமித்தம். நீங்க யோசிக்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, சபை நிமித்தம், அவருடைய நாம. அதனால எது நீங்க செய்தாலும் அப்பிரயோஜனமான ஊழியம். ஏன்னா ஏரோது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, அவன் அடிக்கப்பட்டான், புழுத்து செத்தான். என் மகிமை வேற ஒருவனுக்கும் கொடேன் இருக்கு. நம் மண் பாண்டங்கள் நம்மை உருவாக்கி வைத்திருக்க அவருடைய நாம மகிமைக்கேண்டே, மற்றபடி ஒண்ணும் கிடையாது. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்தணும். அதை விடும்போது நீங்க விழுந்துட்டீங்க. எல்லாம் நான் தாங்க, நீங்க விழுந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. உங்க வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு. மாய. இப்ப உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க, உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனா உள்ள ஒரு வெற்றிடம் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவனை விட்டுட்டீங்க, மாயான வரும். அடுத்தது தேமாவை பற்றி பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், என்னோட ஊழியத்துல என்னோட கூட பிரயாசப்பட்டவன். ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையுடைய முடிவை நீங்க பாருங்க, கொஞ்சம் ஒரு உலக சிநேகம் இருந்துச்சு, அந்த மனுஷன் அப்படியே போயிட்டு. அப்ப பட்ட பிரயாசத்துக்கு பலன் உண்டு. அதான் நான் சொல்ல வரேன். ஊழியக்காரங்களா நீங்க இருந்து போங்க, பிரசங்கமாரா இருந்து போங்க, உதயக்காரங்க எல்லாம் பண்ணி இருந்து போங்க, நீங்க கடைசி வரைக்கும் நிலை நிற்காம இருந்தா அதுக்கு முன்னாடி பட்டதான எல்லா பிரயாசங்களும் வீண். அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா பிரயாசமும் எல்லா பிரயாசமும் வீண். ஏன்னா தேவனுடைய வாழ்க்கையை பாருங்க, அதுக்கு முன்னாடி உழைச்ச மனுஷன் தான், ஆனா கடைசி அந்த மனுஷன் வாழ்க்கை அப்படியே தொலைஞ்சு போச்சு. பிலோமன் 1:24 வாசிங்க. பாருங்க, இங்க பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, தேமா என்னுடைய உடன் ஊழியக்காரர். அப்படி அர்த்தம் என்ன? அதாவது இப்போ ஒரு மனுஷன் ரொம்ப பிரயாசப்படுதுன்னா அவரு கூட நீங்க இருந்தா நீங்களும் கண்டிப்பா பிரயாசப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அவ்வளவு நெருக்கம் இருக்கும், அவ்வளவு ஓட வேண்டியது இருக்கும், அவ்வளவு விரட்டி அடிப்பாங்க, அவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனுடைய முடிவை நீங்க பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த பிரயாசம் எல்லாம் வீண். அடுத்து பாருங்க, யூதாஸ் அப்போஸ்தலனா இருக்கிறதுக்கு உயர்த்தப்பட்ட ஒரு மனுஷன், அதுக்கு மேல ஒரு ஸ்தானமே கிடையாது, அப்போஸ்தலனா இருக்க வேண்டியதான ஒரு மனுஷன் ஒரு ஆசைக்கு இடம் கொடுத்தார், பண ஆசை. ஒரு ஆசை தான். அந்த ஆசை என்ன பண்ணிட்டு பாருங்க, அந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு போன மட்டும் இல்லாம ஒரு ஆசை. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை அதான் செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை பண்ணுங்கன்னு சொன்ன காரணம் உங்களுக்கு சரி போலே இருக்கும். ஆனா யோசிங்க, பண ஆசை தீர்த்து கட்டு, பண ஆசை அப்படியே உங்களை தீர்த்து கட்டு, பொருள் ஆசை அப்படியே தீர்த்து கட்டு. அந்த ஆசை உங்களுக்கு இருக்கும்னா நீங்க சொல்லுங்க, ஏன்னா தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய முடியாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? எப்படிப்பட்ட ஆவிக்குரியனா இருந்தாலும் அவனை பொருளாசை பண ஆசை வீழ்த்துங்கிறத அறிஞ்சுதான் தேவன் தன்னை எதுக்கு ஒப்பிடுறாருன்னா பொருளாசைக்கு ஒப்பிடுறார். எப்படி? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய முடியும். ஆனா கொஞ்சம் உள் வாங்கிடுங்க, அதுல நீங்க வளராதுங்க, அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைங்க. பண ஆசை இருக்குதா, அதனை கொடுக்கணும்னு நினைங்க, தேவ சமூகத்தை கொண்டு வரணும், கொடுக்கணும், அதை கையில இருக்க செலவு பண்ணணும்னு யோசிக்காதுங்க. ஏன்னா அந்த ஆசை உங்களை எந்த ஸ்டெப்பு கொண்டு போ, எந்த இதுக்கு கொண்டு போகணும் உங்களுக்கு தான் தெரியும், தொலைஞ்சே போவீங்க. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒரு மனுஷன் ஊழி. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவன் ஜெப ஜீவியத்துல கொஞ்சம் குறையும் போது ஆசை உள்ள வரும், அந்த பொருளை வாங்கு, இதை வாங்கு, அப்படியே உள்ள வந்து 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 என்ன ஆகி போயிடும், அந்த மனுஷன் அப்படியே இல்லாம ஆக்கிரும். இங்க பண ஆசைங்கிற ஒரே ஒரு காரியம் அப்போஸ்தலர்கள் ஸ்தானத்தை மட்டும் குறைக்கல. அடுத்த காரியம் பாருங்க, அவன் இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கணும்னு சொல்லி தேவன் முன் குறிச்சிருப்பார். ஆனா அத அவனே குறுக்கிக்கிட்டான். இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுது தெரியுமா, வேகமா ஓடுறது, குடிச்சிட்டு ஓடுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவன் நியமிக்கக்கூடியது பெரும்பாலும் இருக்காது. வேகமா வண்டி ஓட்டுறது, குடிச்சிட்டு போறது,
தனக்கு தானே அந்த வாழ்க்கையை குறுக்கிடுறது, தான் காலத்தை தானே குறுக்கிடுறாங்க. அப்படி அந்த ஆயுசு காலமே என்ன ஆகி போச்சு, அப்படியே குறுக்கி போச்சு. உங்களை நீங்க யோசிங்க, எது ஆனாலும் சரி, சின்ன ஆசை வந்து போயிட்டா கவனமா இருங்க. இதுக்கு மேல என்ன சொல்லதுக்கே இல்லை. மத்திய எழுதின சுவிசேஷம் 25:5 வாசிங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். அதாவது தண்டனை செய்யறதுக்கு உடனே உங்களுக்கு கிடைக்கல. கொஞ்சம் அப்படி போகும்போது வாழ்க்கையில் ஒரு நிசாரம் உண்டாயிருது. இங்க என்னது பாருங்க, இந்த ஊமையை நீங்க ஃபுல்லா படிச்ச, எண்ணெய் இல்லை அதனால தள்ளப்பட்டு போனாங்க, எண்ணெய் இல்லை அதனால தள்ளப்பட்டு போனாங்க. ஆனா வேதத்துல எங்கேயுமே சொல்லப்பட்டல. அங்க அந்த நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க. கடைசி இப்ப இது 5வது வசனம் என்ன சொல்லுது, தாமதித்த போது நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். அப்ப முதல் காரியம் தூங்கினார்கள். அடுத்து 13வது வசனத்தை வாசிங்க. மனுஷகுமாரன் வரும் நாளை ஆகிலும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்ப இங்க என்ன உள்ளவர்களா இருங்கன்னு சொல்லல. இப்போ ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த ஊமை எல்லாம் உங்களுக்கு தெரியுமே, இந்த ஊமை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எண்ணெய் இல்லாததுனால 5 பேர் தள்ளப்பட்டு போனாங்க. ஆனா கடைசி அவர் முடிக்கும் போது அவர் எப்படி சொல்லி முடிக்கல, நீங்க அபிஷேகம் இல்லாதவங்களா இருக்கிறதுனால எண்ணெய் உள்ளவர்களா இருங்கன்னு சொல்லி முடிக்கல. என்ன சொல்றாரு தெரியுமா, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்க விழித்திருங்கள். அப்படின்னா உன் ஜீவியத்துல ஜாக்கிரதை இருக்குமே. ஆனா நீ தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வா, ஜெபம் பண்ணி தூங்குவா. அப்ப ஜெபம் பண்ணும் போது அந்த தேவன் அதிக நிச்சயமா உனக்கு உணர்த்திருப்பாரு, டேய் தூங்காத, உன்ட எண்ணெய் இல்லை, போய் எண்ணெய் வாங்கிட்டு வா. உண்மையா இல்லையா? உண்மை. ஜெபம் ஒரு மனுஷன் இருக்கும் போது, ஜெபமே ஜெயம் சொல்லப்பட்டு, ஜெபிக்கிற ஒரு மனுஷனை யாராலும் வீழ்த்த முடியாது. ஏன்? அவன் ஜெபிக்க ஆண்டவர் அவனுக்கு எல்லாமே உணர்த்தி கொடுப்பார். இங்க எண்ணெயை குறித்து முக்கியத்துவப்படுத்தல. எப்படி? நீ தூங்கிட்டா விழித்திரு. ஏன்? அந்த நேரத்துல நீ படுக்க போட நேரத்துல ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ நடத்தும் சொல்லி பாரு. அப்ப உடஞ்சிட, டேய் உன்ட எண்ணெய் இல்லைல்ல, அப்ப எண்ணெய் வாங்கிட்டு வா. ஜாக்கிரதையான, அதான் நான் முதல்ல சொன்னேன், 4 மணிக்கு ஜெபம் பண்றது முக்கியம் இல்ல, உங்களை குறித்த சரியான உணர்வோட விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் முக்கியம். அர்த்தம் புரியுதாயா? அபிஷேகம் இல்லைங்கிறத நீங்க ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் உணர்த்திடுவார். அபிஷேகம் இருந்தும் அனல் இல்லைங்கிறத நீங்க ஜெபம் பண்ணும் போது உணர்த்திடுவார். உங்க ஜீவத்தின் பரிதாபமான நிலைய நீங்க ஜெபிக்கிறவங்களாக விழித்திருந்த அர்த்தம் என்ன? கண்ணை திறந்தே வச்சிருக்கிறது இல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்துல உங்களுடைய ஜீவியத்தை குறித்து சரியான விழிப்போடு இருக்கிறது. அப்ப உங்களோட ஜீவியத்தை குறித்த விழிப்பு உங்களுக்கு இருக்கும்போது சொல்லுவாரு, டேய் என்ன கொண்டு வரல, என்ன குறைவா இருக்கு, நீ தள்ளப்பட்டு போவா. அப்ப இதுக்கு எல்லாம் பேஸ் என்ன? ஜெபம். இதுக்கு எல்லாம் பேஸ் என்ன? தன்னை குறித்து சரியான உணர்வோட நீங்க பண்ணக்கூடியதான ஜெபம். அதான் தெளிவா சொல்றாரு. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் எண்ணெய் கொண்டு திரிங்கன்னு சொன்னாரு. அப்படியே இருக்கு, எண்ணெய் கொண்டு திரிங்கனே இருக்கு இல்ல, விழித்திருங்கள். ஏன்? விழித்திருக்கும் போது என் அபிஷேகம் இல்ல. வேதம் என்ன சொல்லுது? பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு முத்திரை தான் என்ன? பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு முத்திரை தான் என்ன? பரிசுத்த ஆவியானவர் அடையாளம். அப்ப அது இல்லாம இருந்தா நான் மேல போக முடியாதே. அப்ப எனக்கு மேல போய் ஆகணுமே சொல்லி அந்த தேவனுடைய ஆவியான உங்களை உணர்த்துவார், கிரியை செய்வார். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப எல்லாத்துக்கும் வீழ்ச்சிக்கு முதல் காரணம் என்ன? விழிப்பு இல்லை. எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன? உங்க ஜெபஜீவி இல்லை. அதுல உங்களை குறித்த சரியான உணர்வே இல்லாத ஒரு பரிதாபமான நிலைமை. தன்னைத்தான் வெறுத்துங்கிற காரியத்தை குறித்து எசேக்கியேலுடைய வாழ்க்கையில நிறைய காரியம் நடந்துச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23 வாசிங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய சரித்திரத்தை கொஞ்சம் ரஃபா மேலே கீழே கொஞ்சம் படித்தேன். படிக்கும்போது எனக்கு என் மைண்ட் ஆண்டோட கிருபையினால எங்கே கொண்டு விட்டுருச்சுன்னா, இந்த வசனத்தை நேராக கொண்டு விட்டுச்சு. அதாவது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து அனுதினம் எடுத்துக்கொண்டு, அனுதினம் ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு சிலுவையை எடுத்து பின் செல்ல கடவுள். அப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு எடுத்துக்காட்டில் ஒரு மனுஷன், தேவன் இருக்கிறாரு இல்லைங்களே, அப்போஸ்தலர் இருக்காங்க இல்லைங்களே. ஆனால் பழைய ஏற்பாட்டில் யாருன்னு பார்த்தா எசேக்கியேல் இருக்காரு. நான் ஒவ்வொன்றா சொல்வேன், நீங்கள் மட்டும் மண்டல ஏற்றிக்கிடுங்க. அது தன்னைத்தான் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னு தான் இதான் அடையாளம். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா? தன்னை வெறுத்துறணும். அடுத்து என்ன? சிலுவை. சிலுவைன்னா அண்ணன் தெரியுமா? மரணம். சிலுவைனா என்ன? உபத்திரவம். சிலுவைனா என்ன? துன்பம். சிலுவைனா என்ன? நெருக்கம். சிலுவைனா என்ன? பாடு. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ என்ன பின் செல்றியா? சுகபோகமா என்ன பின் செல்ல முடியாது. ஆனா நீ கிறிஸ்தவனா இருக்க விரும்புறியா? கிறிஸ்துவ பின் செல்ல, கிறிஸ்துவாக என்ன பின் செல்ல விரும்புறியா? உனக்கு வழியிலேயே மரணமும் நேரிடலாம்,
பலி என்னை பின் செல்லக்கூடிய அந்த வாழ்க்கையிலே, அந்த வாழ்க்கை பாதையிலே, அது என்னை பின் செல்லக்கூடிய அந்த நாட்களிலே உனக்கு உபத்திரம் வரலாம். என்னை பின் செல்றதுனால, உண்மையா இருக்கிறதுனால, பரிசுத்தமா இருக்கிறதுனால. மக்கள் எல்லாம் உன்னை வெறுக்கலாம், உனக்கு துன்பம் நேரிடலாம், உபத்திரம் நேரிடலாம், ஏன் ஒருபடி மேல உன் உயிரே போகலாம். ஆனா நீ என்னை பின் செல்ல விரும்புறியா, நீ சிலுவை எடுத்து ஆகணும். அதை முதல்ல சொல்லிட்டார். என்ன நீ பின் செல்லனா ஒன்னை வெறுத்தாகணும். ஏன் அந்த ஒன்னை வெறுத்தின அர்த்தம் என்ன, உன் உயிரே போகும். என்ன அரைஞ்ச போல ஒன்னே அறையலாம், என்ன கல் எடுத்து எரிய நினைச்சது போல உன்னை கல்லை எரிஞ்சிடலாம். பவுல கல் எறிஞ்சாங்க, என்ன கோலால் அடிச்சாங்க, சாட்டையால் அடிச்சாங்க. அப்போ அதே மாதிரி உனக்கு நடக்கும். என்னை காரி துப்புனாங்க, உனக்கு நடக்கும். அப்போ முதல்ல நீ ஒன்றை வெறுக்கணும், சிலுவையை டெய்லி. இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய பாடை எப்படியோ கடந்து முடிச்சுட்டேன். ஆனா நாளைக்கு ஆண்டவரே, நாளைக்கு ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தார ஆண்டவரே, இல்ல நாளைக்கு உனக்கு சிலுவை உண்டு. அப்படிதான் என்ன பின்பற்ற கடணும். இது நான் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த இதை படிக்கும்போது எனக்கு ஒரு சில காரியங்கள் நல்லா ஆழமா மட்டும் என்ன இப்படியெல்லாம் ஆட்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்களே. அதாவது எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்து இருக்கும் நாட்களின் லக்கத்தின்படி அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவருடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாள் கணக்காய் எண்ண கட்டளையிட்டேன். 390 நாள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து பாருங்க. இடதுபுறமா நீ படுக்கணும். நீ எப்படி படுக்கணும், இடதுபுறமா நீ படுக்கணும். 390 நாள் எப்படிதான் படுக்கணும், இடதுபுறமா. நான் உன்னை கயிறால கட்டுவேன், நான் உன்னை கயிறால கட்டுவேன் இருக்கு. இடதுபுறமா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லா இடதுபுறமா படிச்சாலே ஒரு சைடு வாக்க உங்களுக்கு வலிக்கும், கழுத்து பிடிக்கும், உடம்பு வலி இருக்கும். ஆனா மற்ற ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கறதுக்காண்டி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க பலிகிடாவாகுது. 390 நாள் ஒரு சைடு வாக்கே இப்படி. அப்ப இந்த எலும்பெல்லாம் வலிக்கும். மெத்தையில பட்டுன்னு சொல்லல, கண்டிப்பா தரையில் தான் படுத்திருப்பார். சரி, அது முடிஞ்ச பிறகு அடுத்தது பாருங்க. நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். அடுத்த பக்கம், அதாவது சரி ஒரு பக்கம் ஃபுல்லா வலி, எனக்கு கொஞ்சம் நிமிர்ந்து படுக்கலாம், நீ அடுத்த பக்கம் 40 நாள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது எனக்கு ஏன் அந்த கேள்வி தான் நமக்கு வரும். ஆனா உண்மையான ஊழியக்காரங்க இருக்க விரும்புறீங்களா, உத்தமமான ஊழியக்காரங்களா இருக்கிறீங்களா, உங்களுக்கு பாடுகள் உண்டு. இங்க 40 நாள் இப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டு 8-12 வருஷம் வாசிங்க. இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்ற மட்டும் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடிக்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன். பாருங்க, ஒரு கட்டு இருக்கு. நீ கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும்பயிற்றையும் சிறுபயிற்றையும் திணையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு, சுருக்கமா சொல்ல போனா அதுல அப்பம் வரும், அப்பத்தை நீ கொஞ்சம் போலதான் சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது கால் வயிறு நீ சாப்பிடணுமா இல்ல அரை வயிறான்னு எனக்கு தெரியாது. அதுவும் ஒரு நாளா, ஒரு வேளையா, 2 வேளையான்னு எனக்கு தெரியாது. ஒரு சின்ன ஒரு அளவின்படி நீ என்ன செய், சாப்பிடுங்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஞ்சம் வரப்போகுது, அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு. அடுத்து தண்ணியை குடிக்க சொல்றாரு, ஹின்கிற ஒரு அளவின்படி கொஞ்சம் போல குடிங்கிறார். அப்போ மக்கள் பாதிக்கப்பட போறாங்க. ஆண்டவர் அதுக்கு முன்னாடி ஜனங்களை எச்சரிக்கணும். அதுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே நீங்க பாருங்க, ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, அவங்களுக்கு நடக்க போறதுக்கு முன்னாடியே உன் வயிறு குடல் ஓட்டி போகும். நீ உனக்கு தாகமா இருந்தாலும் நீ இவ்வளவு தான் குடிச்சாகணும். அதுக்கும் மேல ஒரு காரியம் சொல்றாரு. அது என்ன சொல்றாரு? மனுஷனுடைய வேஸ்ட்டை எடுத்து அதில் நீ என்ன செய்யணும். அதாவது இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் இருக்கு, மாட்டு சாணத்தை எடுத்து செவுரில் தப்புவாங்க, தப்பி அதை காய வச்ச பிறகு என்ன செய்வாங்க, அதை எடுத்து தான் விறகு மாதிரி வச்சு எரிப்பாங்க. அது உங்களுக்கு தெரியுங்களா? அதாவது பழைய ஆட்களுக்கு தெரியும். இப்படி சாணங்கியெல்லாம் எடுத்து தப்பி செவுரில் தப்பி வைப்பாங்க. எசேக்கியேல் 4:12 வாசிங்க. அதை வார்கோதுமை அடைய போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. சோர்ந்துட்டாரு. என்ன சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? புரியல. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மனுஷனுடைய வேஸ்ட் இருக்குல்ல, ஹியூமன் வேஸ்ட், அதை எடுத்து அதை நீ சுட்டு அதை நீ என்ன செய், வரட்டியாக்கு. வரட்டியாக்குன்னா என்ன? அதுல இருக்க அந்த சாரம் எல்லாம் போய் அது காய வச்சு அதை வச்சு நீ என்ன செய், அப்பம் சுடு. நீ ஆண்டவரே அதெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டம்ட்டாரு.
அடுத்து என்ன பண்ணிட்டாரு, சரி அப்படின்னு நினைச்சு மாட்டு சாணத்தை எடுத்து அப்படி பண்ணினார். எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள கொண்டு போறாங்க பாருங்க. 15 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டுச்சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன், அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்றார். பாருங்க, அதாவது அந்த மனுஷனுக்கு ஒரு சுதந்திரமே கிடையாது. இதெல்லாம் எழுதி வச்சிடுங்க எங்கேயாவது. நம்ம ஒண்ணுமே இல்லைங்கிறதான எண்ணம் நமக்கு வேணும். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருங்க, அதுக்கு மக்கள் நான் ஒண்ணுமே இல்லை. அடுத்த ஒரு கஷ்டம் சொல்லு. எசேக்கியேல் 5:1 வசனம் வாசிங்க. பின்னும் அவர், மனுபுத்திரனே, சவகரன் கத்தியை, கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியும் சிரைத்து கொண்டு பின்பு நெருக்கும் தராசை எடுத்து அந்த முடியை பங்கிட கடவாய். இதை வாசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இங்க ஒரு மனுஷன் ரூபம் எல்லாரும் பார்க்கும்போது ஒரு விதத்துல இருக்கு. அதுக்கு பிறகு அந்த மனுஷன் ரூபத்தை அப்படியே மாத்தி வெளியில் நடக்க சொல்லும்போது எப்படி இருக்கும்? அது அந்த அந்த ரோமத்தை வெட்டி 3 பங்காயிட்டு அப்படிலாம் சொல்லுவார். எதுக்கு? அங்க பஞ்சயத்தால் சாவ போறாங்க, பட்டயத்தால் சாவ போறாங்க, கொள்ளைனால் சாவ போறாங்கன்னு சொல்லி எல்லாமே சொல்லுது. அப்போ அந்த மனுஷனுக்கு தன்னை குறித்து பொதுவாட்டு சுயம் அங்க ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு ஒரு கஷ்டம்னு பாருங்க. அடுத்த ஒரு கஷ்டம். எசேக்கியேல் 12:3-7 வரைக்கும் வாசிங்க. இப்போதும் மனுபுத்திரனே, நீ பரதேசம் போகும்படி பிரயாணம் சாமான் கூட ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு. ஒரு ஸ்தலத்தை விட்டு வேறொரு ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. அவர்கள் கலக வீட்டாரான போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள். ஆண்டவரை பாருங்க, எப்படியாவது இந்த மக்கள் உணராதான்னு சொல்லி ஒரு மனுஷன் ஒன்றை இருக்கிற எல்லா சாதனத்தை நீங்க பாருங்க. ஒரு வீடுனா எவ்வளவு சாதனம் இருக்கும், அதை அவ்வளோத்தையும் கெட்டி அவங்க கண் பார்வைக்கு என்ன வெளியில இருக்கணும். அடுத்து வாசிங்க. சிறையிருப்புக்கு போகிறவனை போல் உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகிறவனை போல் புறப்படுவாயாக. அதாவது முதல்ல எல்லாம் எடுத்து வெளியே வைக்கணும். எல்லாரும் எசேக்கியேல் ஏன் உனக்கு வீட்டுக்கு எல்லாம் வெளியே இருக்கு? அடுத்து என்ன, சாயங்காலம் அவசரமா கட்டிட்டு ஓடுறது மாதிரி, தோரத்தை போட்டு ஓடுறது மாதிரி. அதாவது இந்த காரியங்கள் எல்லாம் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய சுயமே அங்க இல்லை. ஆனா முறுமுறுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் தேவசித்தம் செய்யறாரு. அடுத்து பாருங்க, இதோட சங்கடமானது. எசேக்கியேல் 24:15-18 வரைக்கும் வசனம் வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன். எப்படி இருக்கும் ஆண்டவரை, நீர் கொலைகாரனான்னு கேட்க தோணாதா? அதாவது எனக்கு சப்போர்ட்டாட்டு யாருமே கிடையாது. என் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு பாவப்பட்ட ஒரு ஜீவன் இருக்கு. எப்படி சரி, இந்த ஆள் தீர்க்கதரிசி ஆகி போச்சு, இந்த ஆளையும் கல்யாணம் முடிச்சிட்டேன், சரி எல்லாம் கூட்டி கழிக்க வேண்டியதான் அப்படின்னு எனக்கு ஆறுதலாட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் என் மனைவி தான். ஏன்னா யாருமே அனுகூலமா இருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு ஆறுதலா எனக்கு ஒரு மனைவி தந்திருக்கிறீரு. அதுவும் அழகா வரைஞ்சிட்டாரு. என் கண்ணுக்கு விருப்பமானது எல்லாம் சரிதான், ஒரே அடியால் அடிக்க போறேன். எப்படி இருக்கும் பாருங்க. அடுத்து என்ன சொல்றாரு, நீ புலம்பீராத, கண்ணீர் விட்டுறாத, உன் கண்ணில் என்ன வந்துடக்கூடாது. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி சொன்ன அது வரைக்கும் கண்ணீர் வராது. ஆனா இந்த வார்த்தை கேட்ட உடனே கடற்கடான்னு வந்துடும். அது பார்த்துருக்கீங்க நீங்க, பிள்ளை அழாதான் சொல்லி பாருங்க, அழுதுருவாங்க. ஆனா இங்க ஆண்டவரை பாருங்க, தேவனை பாருங்க, நீ அழுதுறாத, கண்ணீர் வெடிச்சிடாத, ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு. பெருமூச்சு மட்டும் விடு. இளவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சிகளை உன் பாதங்கள் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும். 18 வசனம் வாசிங்க. விடியற் காலத்தில் நான் ஜனங்களோட பேசினேன். விடியற் காலத்துல ஜனங்கிட்ட பேசிட்டு இருக்காரு, சாயங்காலம் ஆண்டவர் அடிச்சாச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. அதாவது நம்ம என்ன எப்படி தெரியுமா, என்னை பொறுத்து சொல்ல போனா என்ன, இந்த ரொம்ப நெருக்கமான யாரா இருந்தா நம்ம நினைச்சோம், வாடி வாடி பார்ப்போம், நல்லா இருக்காங்களா இருக்கலாம்னு. எனக்கு தெரிஞ்சு போவோம் அடி. அதாவது திடீர்னு ஒரு மனுஷன் ஒரு சாவுதுன்னா அது வேற விஷயம். அப்போ எனக்கு தெரியும் சாவ போறாங்கன்னா அந்த இருதயம் எப்படியெல்லாம் பதறி இருக்கும். அதே நேரத்தில் தேவ சித்தமும் செய்யணும். விடியற் காலத்துல சம்பவங்கள் எல்லாம் நான் சொல்றேன், சாயங்காலம் ஆகும்போது சொன்ன மாதிரி ஆளு போயாச்சு. விடியற் காலத்தில் நான் ஜனங்களோட பேசினேன். எப்படி சம்பவம் இப்படி எல்லாம் நடக்க போறோம், எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. எனக்கெல்லாம் கற்பனை பண்ணியே பார்க்க முடியாம இருக்கு. இப்படி இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்களுக்கு திடீர்னு அழுவீங்க, பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் எல்லாம் அழுவீங்கன்னு சொல்றாரு. அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனாள். போதும். கலாத்தியர் 2:20 அழகா சொல்றார், இனி நான் அல்ல. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. இதுதான் உங்களுடைய அழைப்பும் என்னுடைய அழைப்பும்.
நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சுயஞ்சாயம். இந்த ஒரு காரணத்துக்கான எசேக்கியேலோட எல்லா காரியமும் நான் சொன்னது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்னது அவ்வளோ வீழ்ச்சிகளை பற்றி சொன்னேன். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன இருக்குமா, சுயம் இருக்கு. அது சாகணும். கண்டுபிடிங்க, நீங்க கண்டுபிடி. இனி நான் அல்ல, அந்த நான் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சிலுவையில் அறைங்க. எசேக்கியேலுடைய வாழ்க்கையில எத்தனையோ விதத்துல அவர் இப்படி இருந்தார். அப்ப அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள்ல நான் மறைந்து ஒளிந்து இருக்கும். அதை எல்லாம் கண்டுபிடிச்சு வெளியரங்கமாக்கி அதை சிலுவையில் அறைங்க. 2 கொரிந்தியர் 11:23. இங்க பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, அவர்களும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா, நானும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன். சரி, இது தொடர்ந்து நீங்க வாசித்தா உங்களுக்கு இருக்கும். அப்ப ஒரு காரியத்தை அவர் என்ன சொல்றாரு, நீங்க உண்மையிலேயே கிறிஸ்துவின் ஊழியக்காரன்னா பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு, துன்பம் உண்டு. உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பாடு அனுபவிச்சீங்க. ஏன்னா அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, அப்ப நானும் கிறிஸ்துவின் ஊழியர். நீ எப்படியா கிறிஸ்துவின் ஊழியக்காரன் சொல்ல முடியும்? அவர் உடனே என்ன சொல்லல, நான் அந்த நோயை குணமாக்குறேன், இந்த வியாதியை குணமாக்குறேன், மரித்தவனை உயிரோட எழுப்புனேன், நான் அப்படியே சுவிசேஷம் சொல்லவே இல்லை. நான் ஊழியக்காரனா நிரூபிக்கேன். எப்படி நிரூபிக்கேன்? அவருடைய நாமத்திற்காக உண்மையாக இருந்ததுனால, ஊழியம் செய்ததுனால நான் அடிக்கப்பட்டேன், எல்லா பாடுகளும் அனுபவிச்சு. அப்போ நான் ஊழியக்காரனாங்கிறத பாடுகளும் ஒரு விதத்துல நிரூபிக்குது. உங்க வாழ்க்கையில பாடே வேண்டாம், கஷ்டமே வேண்டாம், உபத்திரவமே வேண்டாம், கடிந்து கொள்றதே வேண்டாம், சிச்சையே வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டமே வந்துடக்கூடாது நீங்க இருப்பீர்களே, ஆனால் நீங்க உண்மையான கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருக்கவே முடியாது. பிலிப்பியர்கள் நிருபம் 3:19 வாசிங்க. அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சியே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்காங்க, அவர்கள் ஊழியம் தான் செய்யறாங்க, ஆனா அவங்களுடைய தெய்வம் யாரு? வயிறு. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கணும், தேவன் வயிறு. 3 வேளை சாப்பிட்டா போதும், என் துணியில அழுக்கையை ஒட்டிடக்கூடாது. அப்ப தனிப்பட்ட காரியம். அவருடைய மகிமை அவருடைய லட்சையை பூமிக்கு அடுத்த சிந்திக்கிறாங்க. எப்படி? எங்க அம்மா வருவாங்க, இல்லை எங்க குடும்பம் வரும், என்னுடைய அக்காளுக்கு பிள்ளைங்க வரும், என்னுடைய பேத்தி பிள்ளைங்க வரும், அந்த பிள்ளைங்க வரும், இந்த பிள்ளை, அவங்களெல்லாம் நல்லா கவனிக்கணும். எதை சிந்திக்கிறீங்க? பூமிக்கு அடுத்தவங்களை சிந்திக்கிறீங்க. அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவருடைய லட்சையை அவர்கள் பூமிக்கு அடுத்தவரை சிந்திக்கிறார். உங்களை நீங்க பாருங்க, ஆத்ம பாரம் இருக்கா? ஆத்மாக்களுடைய கவலை இருக்கா? அவங்கள பரலோகராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கணும் எண்ணம் இருக்கா? இல்லை, என் குடும்பம், என் கோத்திரம், என் தனிப்பட்ட வாழ்க்கை, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், என் காரியத்தில் ஒரு குறை வந்துடக்கூடாது, நான் கரெக்டாக இருக்கணும். இந்த வசனத்தின்படி தான் நீங்கள் வாழ்றீங்களே தவிர, தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து என்னை பின் செல்லக்கூடியதான கிறிஸ்தவர்களாக நீங்க இல்லை, கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக நீங்க இல்லை. கலாத்தியர் 3:3 வாசிங்க. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் வசனம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், எத்தனை பேரு, அதாவது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது ஆவிக்குரிய காரியம், அபிஷேகம் பெறது ஆவிக்குரிய காரியம், ஆர்டினேஷன் ஆவிக்குரிய காரியம். அப்ப இது எல்லாமே ஆவி ஆரம்பிச்சுங்க. இப்போ நீங்க ஆவிக்குரியவங்களா இருக்கிறீங்களா, மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறீங்களா? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? எவ்வளவு உங்களுக்கு சுவிசேஷம் கொடுக்கப்படுதியா? இப்போ அந்த சுவிசேஷம் அது ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு நீங்க பாடின பாட்டுல ஒண்ணு இருக்கு, விண்ணின் வார்த்தைகள். இந்த வார்த்தையெல்லாம் பரலோகத்தின் வார்த்தைகள். ஏன்? பரலோகத்தின் தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரிசுத்த மனுஷர்களை கொண்டு எழுதப்பட்டதான விண்ணின் வார்த்தைகள். அப்ப அந்த வார்த்தை சொல்றபடி என் வாழ்க்கை இல்லையேங்கிறதான பாரம் உங்களுக்குள்ள இருக்கா? இல்ல. எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஊழியத்துக்கு வரும்போது ஆவிக்குரியவங்களா இருந்தீங்க. இப்ப எத்தனை பேர் ஆவிக்குரியவங்களா இருக்கிறீங்க, மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறீங்களான்னு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:26-27 வாசிங்க. அங்க எப்படிப்பட்ட ஸ்நேகம் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் என் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷராக. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உங்க ஜீவத்தை நீங்க பாருங்க, காத்து இருக்கிறீங்க. குடும்பக்காரங்களுக்காண்டி, தகப்பனுக்காண்டி, தாய்க்காண்டி, சகோதரனுக்காண்டி, சகோதரியோட பிள்ளைகளுக்காண்டி காத்து இருக்கிறீங்க. உங்க ஜீவனை வெறுத்துட்டீங்களா? இல்ல. இதெல்லாம் மாம்சத்துக்குரிய. இதெல்லாம் ஏன் மாம்சத்துக்குரிய காரியம்? ஒரு பெத்த தகப்பனுக்கு தாய்க்கு இருக்கக்கூடியதான காரியம், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நபருடைய சகோதர ஸ்நேகம், இதெல்லாம் அவங்களுக்குரியது. நம்மளுடைய ஸ்நேகம் எப்படி இருக்கணும்? இயேசு போதும், தேவன் போதும், நான் அவருக்காக வந்தேன். உங்களுக்கு எப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்குன்னு தான் சொல்லுவார். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இல்ல, குடும்ப பற்று,
சிநேகம். சிலருக்கு அது இல்லை, நான் பாராட்டும். அதாவது உங்களுக்கு முதல் சிநேகம் பரம தகப்பன்ட்ட இருக்கணும். யோசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷரா இருக்க மாட்டான். நீங்க தேவனுடைய சீஷனா, ஊழியக்காரனா, ஊழியக்காரங்களா, நீங்க உங்களை பாருங்க. சிலுவையை இறக்கி வச்சுட்டீங்க, மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறீங்க, சுகபோகமா இருக்க விரும்புறீங்க, எங்க போய் நிப்பீங்கன்னு எனக்கு தெரியவே செய்யாது. கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அங்க சொல்றாரு, உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. இங்க ஒரு வசனத்தை கரெக்டா கவனிச்சலாம். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கு. அப்படி அர்த்தம் என்ன? உலகத்தை ஒரு மனுஷனும் அறைய முடியாது, உலகத்தை ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியாது. ஆனா எந்த மனுஷன் அவருடைய பாடுகள் அதிகம் 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 அதிகமா தியானிக்கிறானோ, அதை அப்படியே தனக்குள்ள கொண்டு வந்து தன்னை வெறுக்கிறானோ, அவனால உலகத்தை என்ன செய்ய முடியும்? வெறுக்க முடியும். அதனால சொல்றாரு, அவரை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும் குப்பைந்து விட்டேன். இங்க உங்களால ஏன் உலகத்தை அறைய முடியல? அவரால் தேவனை விட்டுட்டீங்க. உங்க ஜெப ஜீவியத்தை எப்பவுமே 4 மணிக்கூர் 5 மணிக்கூர் பார்க்காதுங்க. என் ஜெப ஜீவியத்தில் எவ்வளவு கண்ணீர் வெடிச்சேன், என் ஜெப ஜீவியத்தில் எவ்வளவு உணர்வடைஞ்சேன், என் ஜெப ஜீவியத்தில் எவ்வளவு நான் இன்னைக்கு ஆண்டவர் பாடுகளை தியானிச்சேன், என் ஜெப ஜீவியத்தில் எவ்வளவு நான் இன்னைக்கு என்ன வெறுத்தேன். ஏன்னா உங்களுக்கு நீங்க பார்க்கணும், உலகத்தை ஒரு மனுஷன், அதாவது உலகத்துக்குள்ள இருந்துட்டு, உலகத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருந்துட்டு அந்த உலகத்தை ஒரு மனுஷனால வெறுக்க முடியாது. எப்ப முடியும் தெரியுமா? அவரால். அவரை உங்களுக்குள்ள கொண்டு வந்து உங்க நாடி நரம்பு சிந்தை பார்வை எண்ணம் எல்லாத்துக்குள்ள அவரை கொண்டு வந்துட்டு, அதுக்கு பிறகு உங்களுக்கு உலகம் செத்ததாகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு பெருசாவே தெரியாது. உங்களை குறித்து பேசினாலும் சரி, நீங்க ஒரு உலகத்தை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு பின்னாடி இருக்கிறதுல அந்த பாடுகளை குறித்த சிந்தனை, அந்த வியாகுலத்தை குறித்த சிந்தனை. ஏன் என்னுடைய தேவன் இவ்வளவு பாடுபடணும்? ஏன் என்னுடைய தேவன் இவ்வளவு அடிக்கப்படணும்? ஏன் என்னுடைய தேவன் இவ்வளவு 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 பாடுபடணும்? அது ஒண்ணுதான் உங்களுக்குள்ள ஓயிட்டே இருக்கும். ஏன்னா அப்போ ரட்சிப்பு அவ்வளவு வெளியேறப்பட்டதா? அப்ப ஆத்தும ரட்சிப்பு அவ்வளவு வெளியேறப்பட்டதா? ஏன்னா தேவனா இருந்தவர் மனுஷனா அவதரிக்கிறதே பெரிய காரியம். அதை காட்டிலும் பெரிய ஒரு காரியம், உலகத்துல இல்லாத ஒரு கஷ்டம், இல்லாத ஒரு பாடு, இல்லாத ஒரு மரணத்தை ஒருவர் உள்வாங்குறாரேனா, அப்படியானால் என்னுடைய ஆத்மா எவ்வளவு வெளியேறப்பட்டது, என்னுடைய ரட்சிப்பு எவ்வளவு வெளியேறப்பட்டது, என்னுடைய மனம் திரும்புதல் அனுபவம் எவ்வளவு வெளியேறப்பட்டது. அதை யோசிங்க. இது இன்னொரு வாக்கில் இருக்கும், எனக்கு தெரியாது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைய வேண்டியிருக்கு. நீங்க சும்மா உலகத்தை சிலுவையில் அறையவே முடியாது. அது திடீர்னு உள்ள நுழைஞ்சிரும், திடீர்னு ஆசையை கொடுத்துரும், திடீர்னு உங்களை நெருக்கும், திடீர்னு உங்களை வீழ்த்தும். ஒரே ஒரு வழி இருக்கு, அவரால். அவரை தியானிக்கணும், அவரை உணரணும், அவருடைய பாடுகளை உள்வாங்கணும். எனக்காகங்கிறத ஒரே எண்ணம் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, உலகத்துக்காக அது எனக்கு தெரியாது. நான் துஷ்டன், நான் துன்மார்க்கேன், எனக்காக 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 அந்த ஒரு உறுதி, அது உள்வாங்கும் போது யாரும் பேசிட்டு போ, நீ என்ன பண்ணிட்டு போ, எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு சிலுவையில் அறைய முடியலன்னா முடியாது. கடைசி ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா நீங்க மனம் திரும்பணும், மன்னிப்பு எடுக்கணும். முதல்ல நமக்கு என்ன சொன்னோம்? அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கணக்கு கேட்பார் என்று வேதத்தில் சொன்னேன். கடைசி இங்கே எப்படி? மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். என்ன பாருங்க, அதாவது வேற வழியே இல்லை, சிறையில தான் போடணும். அப்ப இந்த ஊழியக்காரன் என்ன சொல்றான் தெரியுமா? தாழ விழுந்து வணங்குறான். வணங்கி என்னிடத்தில் பொறுமையாயிரும். இதுவரைக்கும் என் நாட்களை நான் வீணடிச்சுட்டேன், என் கிருபையை நான் நஷ்டப்படுத்திட்டேன், நான் உண்மையாய் ஊழியம் செய்யலை, நான் சுயநலம் உடையவனாய் குடும்ப பற்று உள்ளவனாய் என்னுடைய காரியங்களை தான் நான் பார்த்தேன். பொறுமையாயிரும். ஆனா எனக்கு தெரியும் அவர் விட போறாரு, நீ என்னை விட்டுருவார். ஆனா ஒரு பொருத்தனை பண்ற, எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். இங்கதான் நீங்க பண்ண வேண்டிய பொருத்தனை. இது வரைக்கும் சரி இருக்காது. என்னுடைய பிரசங்கம் உங்களை குற்றப்படுத்துவதற்கு இல்லை, கடைசி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஏன்டா இப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதாவது விபச்சாரம் செய்யாதிருப்பாயகன்னு சொன்னது யார் சொன்னா? ஆண்டவராகிய தேவன். அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் தேவன். ஆனா அதே இயேசு கிறிஸ்து பக்கத்துல அவர் நிற்கும் போது விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு காலில் போட்டாங்க. நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. சட்டத்தை கொடுத்தவர் தேவன், சட்டத்தை கொடுத்தவர் தேவன், கொல்லுங்க நீ. ஆனா அவருக்கு காலிலே விழும்போது அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? மன்னிச்சு விட்டாரா இல்லையா? மன்னிச்சு விட்டார். சட்டத்தை கொடுத்தவர் தேவன்,
அவருக்கு காலில் விழும்போது அவரே மன்னிச்சுடு. அந்த ஒரு மன்னிப்பை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்க. ஆனா பொருத்தனை பண்ணும். நான் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்துருக்கேன். என்ன செஞ்சு நான் நிறைய விதத்துல கடன் பட்டுட்டேன் ஆண்டவரே, நான் நிறைய விதத்துல கடன் பட்டுட்டேன். நான் எப்படி நிறைய 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 விதத்துல நான் கடன் பட்டுட்டேன். ஆனா இனி எல்லாவற்றையும் கொடுத்திருப்பேன். அது எப்படி? இனி இருக்கக்கூடிய நாட்கள்ல இருக்கக்கூடிய பலத்துல உண்மையா இருப்பேன். பொருத்தனை பண்ணலாமா? ஏன்னா அவர் இறக்கம் உள்ள தேவன். இங்க விட்டார், நமக்கு அடுத்த வசனம் நமக்கு தெரிஞ்சு போகும். இப்பவே உங்களுக்கு தெரியும் விட்டுட்டாரு நீ. ஆனா அந்த வசனத்தை கவனிங்க, தாழ விழுந்தான் வணங்கணும். அப்ப நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்ட மன்றாடணும். என்ன செய்யணும்? பொறுமையாயிரும். ஆனா இனி நான் பலன் தருவேன். அது எப்படி? எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து இருக்கிறேன். ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனை அவனுக்கு மன்னித்து விட்டான். ஆனா பண்ணின பொறுத்தனை நிறைவேற்றுமா இல்லையா? நிறைவேற்றும். அதான் நமக்கு கடமை. அதுல கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க, உணர்வடைங்க. எந்த மனுஷனையும் அவரால் குணமாக்க முடியும், எந்த மனுஷனை அவரால் சுத்திகரிக்க முடியும், எந்த மனுஷனை அவர் பரிசுத்தப்படுத்த முடியும், பரிசுத்த நிலை நிற்கத்தக்க வைக்க முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் தேவை, அந்த அனுபவத்தை அடையிற வரைக்கும் அழணும், புலம்பணும், கண்ணீர் வடிக்கணும். பொருத்தனை பண்ணுங்க. எனக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லாதுங்க. அவங்கள போல நான் இல்லை, இவங்கள போல நான் இல்லை. உருவாக்கும் போதே உங்களுக்கு கிருபை தந்துட்டார். அதை விசுவாச ஜெபம் பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. இனிமேல நான் இப்படி கடனாளியா இருக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் தந்து செய்தான அவ்வளோ கடன்களையும் நான் என்ன செய்வேன்? என்ன நிறைவேற்றும். எப்படி? சுவிசேஷ கடன் இருக்கு, பாரத்தோட ஜெபம் பண்ணாத கடன் இருக்கு, உண்மையா இல்லாத கடன் இருக்கு, உண்மை ஸ்நேகிக்கிறது பதில் குடும்பத்தை ஸ்நேகிச்ச கடன் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நான் நிவர்த்தி பண்ணி இனி உண்மையா இருப்பேன். கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க, ஊக்கமா ஜெபிங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், உங்களை கண்டுபிடிங்க. அநேகர் விழ காரணம் நான் சரி, நான் சரி, நான் சரி, நான் சரின்னு இல்லை. நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு பைபிள் உண்டு. நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா. இன்னொரு இடம் உண்டு, நான் அடைந்தாயிற்று என்று எண்ணவில்லைன்னு. அதெல்லாம் பாருங்க, பரிசுத்தவான்களுடைய எண்ணங்களை பாருங்க. நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவன், அந்த எண்ணமே அவங்களுக்கு இல்லை. ஏதேனும் ஒரு இடத்துல சாத்தா என்னை வீழ்த்திடுவான், நான் கவனமா இருக்கணும், அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கு. இது நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவன் என்று அந்த எண்ணம் இல்லை. நான் எண்ணல. ஆண்டவருக்கு பயந்து பயந்து ஒரு வாழ்க்கை நடக்குது. உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. எப்பொழுதுமே நான் எனக்கு எல்லா அனுபவம் இருக்கு, எனக்கு அந்த உபதேசம் தெரியும், அந்த மாதிரி எண்ணத்துக்கே இடம் கொடுக்காங்க. நான் ஒன்னே இல்லை, நான் ஒன்னே இல்லை, நான் ஒன்னே இல்லை. அதனால உங்களை நீங்க கண்டுபிடிங்க. எப்பவுமே வெறுமையாகுங்க, சுய புத்திக்கு இடம் கொடுக்காதுங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் எலியா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் நோவா. எனக்கு நோவோடைய வாழ்க்கை தான் எனக்கு ஜீரணிக்கவே முடியல. ஒரு மனுஷனை மட்டும் காப்பாத்தினவரு, அந்த மனுஷன் மூலம் ஒரு சந்ததியை சபிக்கப்பட்டு போகுதே. அப்ப யாருனாலும் விழலாம். நீங்க ஜெப ஜீவியத்தில் வீழ்ச்சி உண்டாக இருக்கும்போது யாருனாலும் விழலாம். நான் தான் ஒரு எண்ணம் வந்தா நீங்க விழுந்துருவீங்க. எலியா தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற மனுஷன், நான் என்று சொன்ன மனுஷன், தேவ சித்தம் என்னன்னே தெரியாம 40 பகல் 40 இரவு நடந்து தெற்கு பக்கம் போயிட்டாரு. ஒரே பெண்கிறதான கர்த்தருடைய பருவம். அவர் நினைச்சிட்டாரு கர்த்தருடைய பருவத்துல கர்த்தர் இருப்பாரு, கர்த்தர் நடக்கணும். இல்ல, நீ தமஸ்குக்கு போ. தமஸ்கு எங்க? புறஜாதியில் இருக்கக்கூடிய இடம். நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் நான் இப்படிலாம் செய்தேன், கரெக்டா இருந்துச்சு, அப்ப அங்கதான் போனோம். ஆண்டு சொன்னாரு, அப்பம் கர்த்தருடைய பருவத்துக்கு நீ வரணும், இப்ப தமஸ்குக்கு போ, தமஸ்கு புறஜாதியில் இருக்கக்கூடிய இடம், நீ போய் தான் ஆகணும். அப்போ உங்க சுய புத்தியை சாகும்போது நீங்க விழுந்துட்டீங்க. ஆனா நீங்க செவிட்டு விரியம் போல இருந்து நான் சரிதான் நீங்க எண்ணும் போது அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. அது உங்களுக்கு கண்ணியா இருக்கும். அதனால சொல்றேன், தாழ்த்துங்க, வெறுமையாக்குங்க, கீழ்ப்படிங்க, சுய புத்திக்கு இடம் கொடுக்காது. அதனால சுய புத்தியை சாராதுங்க. திரும்ப திரும்ப போலமே நான் சரி, நான் கரெக்டா போயிட்டு என்னாதுங்க என்னாதுங்க என்னாதுங்க, நான் ஒன்னும் இல்லை, நான் பலவீனை, என்னை நான் விழாது என்னை காத்திரலான்னு சொல்லுங்க. உங்களை உள்ளங்கைக்குள்ள வச்சு தாங்குவார். 1 Corinthians 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையார். அப்படி அர்த்தம் என்ன? நான் நிற்கிறேன், நான் விழமாட்டேன் நினைச்சு நீங்க விழுவீங்க. நான் நிற்கிறேன், நான் விழமாட்டேன், நீங்க விழுந்துருவீங்க. ஆனா நான் அல்ல கிறிஸ்துவேங்கிறத சொல்லி பாருங்க. அப்ப கிறிஸ்துடைய கிருபையால் நான் நிற்பேன், கிறிஸ்துடைய பலத்தினால நான் நிற்பேன். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் நான் நிற்பேன்னு சொல்லல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய என்னால முடியும். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் செய்தேன், என்னால செய்ய முடியும். இப்போ ஒரு காரியத்தை நான் செய்துட்டேன், ஒரு காரியத்தை நான் செய்த பிறகு எனக்கு தைரியம் உண்டாயிரும். எடுத்துமா, நாளைக்கு நான் செய்துருவேன். ஒரு காரியத்தை நான் செய்த பிறகு நாளைக்கு நான் செய்துருவேன், பலம் உண்டாயிரும். ஆனா பவுல் அப்போஸ்தலர் சொல்லுமா, என்னை பலப்படுத்து. அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி செய்ததும் அவருடைய ஆவின் பலத்தினால செய்தேன், அவருடைய கிருபையினாலும் அவருடைய பலத்தினாலும் தான் என்னைய நான் செய்வேன். என் சுயபலம் இல்லை. நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் பாருங்க, நான் 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 ஆண்டவரால் கிரியை செய்ய. நீங்க அதான் யோசிச்சு பாருங்க, ஏன் எனக்கு வழி நடத்தல இல்லை, ஏன் எனக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை? காரணம் என்ன? நான் இருக்கிறது வரைக்கும் இனி ஒரு நபர் உள்ள வர முடியாது. நான் இருக்கிறது வரைக்கும் உள்ள ஒரு நபர் வர முடியாது. நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி பாருங்க, இனி ஒரு நபர் வந்து கை தூக்குவாங்க. அதான் என்ன? தேற்றரவாளர். இப்ப ஏன் தேற்றவர் எனக்கு இல்லை? நானே என்ன தேற்றிக்கிட்டேன்.
நானே என்னால முடியும்னு சொல்றேன். நானே என்னால முடியும்னு சொல்ற வரைக்கும் ஆண்டவர் சொல்றார், நீ தானே சொன்னா உன்னால முடியும், நீ பார்த்துட்டு போ. வீழ்ச்சி, அடி, துன்பம், நெருக்கம், ஜீவியத்துல பரிதாபமான நிலைமை, ஜெபம் பண்ண முடியாத நிலைமை, மனக்கடினம், எல்லா மாம்சத்து கிரியெல்லாம், கோபம், வைராக்கு, காரணமே இல்லாத கோபம், காரணமே இல்லாத பொறுமையே கிடையாது. ஏன் இதெல்லாம்? தேவன் உங்களை விட்டுட்டாரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் தேவனோடு இருக்கிறேன்னு. இல்லை. ஆனால் சுவிசேஷத்தை விசுவாசிங்க, தேவனுக்கு பயப்படுங்க, கீழ்ப்படிங்க, சொன்ன காரியத்தை செய்யுங்க. 4 எண்ணத்தை மட்டும் இடம் கொடுக்காம மனத்தாழ்மையோடு இருங்க. உங்களை உள்ளம் கேட்கல வைப்பாரு. என்ன வேதம் சொல்லுது? சாந்தம் உள்ளவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுறவருக்கும் தன் வழியை தெரியப்படுத்துவான் இருக்கு. அவர் உங்களை தெரியப்படுத்துவார். எனக்கு ஒண்ணுமே தெரியாதா? உங்களுக்கு உணர்த்துவார். அதனால் ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அதில் குறிப்பாக சுகம் இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கணும். நிறைய வேலை காரியம் இருக்கு, சபையின் தேவையில ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு மேலே ஒருபடி மேலே இதுக்கு ஜெபம் பண்ணுங்க. வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். வாக்கு தத்தம் நிறைவேற தடை நான் தான். அந்த ஒரு எண்ணம் மட்டும் நீங்க இருந்தா நம்மளை கொண்டு ஆண்டவர் கிரியச்சுவார். நான் தான், அது மட்டும் தான் நீங்க நினைக்க தப்பலாம். நம்ம தான் ஊழியக்காரங்கன்னு சொல்றோம், பிரசங்கியாருன்னு சொல்றோம், நடத்தக்கூடியவன்னு சொல்றோம். நம்ம தான் தடையா இருக்கும், நம்ம தான் தடையா இருக்கும், நம்ம தான் தடையா இருக்கும், கிரியை நடக்கல. அப்போ பொருத்தனை பண்ணுங்க. உங்களை கல்வி சுத்திகரிக்க எப்படி முதல்ல ரிச்சி விட முன்னாடி ஜெபம் பண்ணணும், அப்படியே ஜெபம் பண்ணு. தானியேல் தீர்க்கதரிசினார், தன் பாவங்களையும் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணாரு, வேதத்துல இருக்கு. ஆனா வேதம் அதுக்கு முன்னாடி என்னமா சொல்லுது? விசேஷித்த ஆவியுடைய மனுஷன், தேவன் கூட இருக்கக்கூடிய மனுஷன். அப்ப அந்த மனுஷன் பாவம் உண்டா? இல்ல. ஆனாலும் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக தன்னை இன்னும் தாழ்த்துறார், பாவரிக்கை பண்றார். தானியேல் தீர்க்கதரிசி என்ன பாவம் செய்தார்? நாங்கள் பாவம் செய்துன்னு சொல்றார். அக்கிரமக்காரராக இருந்து அவர் என்ன அக்கிரமம் செய்தார்? இல்ல. துன்மார்க்கமாக இருந்தார். அவர் என்ன துர்க்கமாக? ஒரு துன்மார்க்கமும் செய்யல. அரண்மனையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு பயந்தார். உங்களுடைய கற்பனைகளை, உங்களுடைய நியாயங்களை விட்டு அகண்டு போறோம். அவர் ஒரு கற்பனையும் அகண்டு போகல, ஒரு நியாயங்களையும் விட்டு மாறல. ஏன் தெரியுமா? சாப்பாடு எல்லாமே இருக்கு, தீட்டான தொடக்கூடாது, அவர் தொடல. அப்ப அந்த மனுஷன் A to Z பெர்ஃபெக்டா இருந்த ஒரு மனுஷன். ஆனா கிரியை நடக்கணுங்கிறதுக்காண்டி என்ன சொல்றாரு? நானும் பாவம் செய்து ஆண்டவரேஞ்சிட்டார். இதான் முக்கியம். உங்களை நீங்க தயவு செய்து சோதிச்சுப்பாங்க, தயவு செய்து உங்களை தாழ்த்துங்க, வெறுமையாக்குங்க, ஆண்டு கிரியை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.